सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। हरि ओम्. கீதையினுடைய 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் நேற்று 15வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். இந்த அத்தியாயம் அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு எவ்வாறு நாம் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் உயர்ந்த ஞானத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ முதலில் ஞானம் என்பது ஒரு புரிதல் அப்படின்னு வைத்துப்போம். ஆத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஆரம்ப காலங்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு ஒரு கர்மங்களை செய்யும் பொழுது அந்த கர்ம விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படாமல், சந்தேகங்கள் இல்லாமல் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை, அது எவ்வளோ உயர்ந்த செயலாக இருந்தாலும் சாதாரணமான செயலாக இருந்தாலும் கூட அதை தெளிவோடு செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த கர்மமானது அந்த கர்மத்தை செய்பவருக்கு நினைத்த பலனை அது கொடுக்கும். ஆனால் அந்த பலனிற்காகவும் செய்யக்கூடாது. செய்தால் என்ன வரும் சொல்கிறார்? பலன் என்பது தானாக வரும். பகவான் தன்னையே உதாரணமாக 14வது பாடலில் சொன்னார். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகாக. எனக்கு நானும் கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டே தான் இருக்கின்றேன், ஆனால் கர்மங்கள் என்னை தீண்டுவது கிடையாது. கர்மத்தின் பலனின் மீது இருக்கக்கூடிய அதீத பேராசையினால் கூட நான் கர்மங்களை எல்லாம் செய்வது கிடையாது. இது நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கர்மங்களை செய்கின்றேன். ஏதோ கடமைக்கேன்னு செய்யக்கூடாது. கடமை என்று நாம் செய்தோம் என்றால் அதுவே ஒரு மனிதருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒருவேளை அர்ஜுன என்னை நீ முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரப்பி முமுக்ஷுபிகி, முற்காலத்தில் இருந்த எல்லா முமுக்ஷுக்களும் அவர்கள் கூட எவ்வாறு கர்மங்களை எல்லாம் செய்தார்களோ அதே போன்று குரு கர்மைவ தஸ்மாத்வம், இது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். தஸ்மாத் ஆகவே, குரு கர்மைவ, அதனால் கர்மங்களை செய். அர்ஜுனன் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் என்ன சொல்கிறார்? நாம் கர்மங்களிலிருந்து விடுபட முடியாது. இந்த கர்மங்களிலிருந்து தப்பிக்க நினைத்தால் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக ஆற்றாவிட்டாலோ அதுவே என்னாயிடும்? அதுவே பந்தத்திற்கு காரணமாகிவிடும் என்பதால் முன்பிருந்தவர்கள், முன்னோர்கள் எவ்வாறு கர்மங்களை எல்லாம் செய்தார்களோ அவ்வாறு கர்மங்களை செய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் நேற்று கேட்டான்னு நான் சொன்னேன், நீ கட்டளையிட்டாலே நான் செய்ய மாட்டேன்னு. எதற்காக? முன்னோர்கள் எப்படியெல்லாம் கர்மங்களை எல்லாம் செய்தார்கள்னு இவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம், கர்மத்தை குறித்து இவ்வளவு ஆராய்ச்சி தேவையான. இன்றைக்கி எல்லாம் தயாராக இருங்க, 1.25 மணி நேரம் இந்த கர்மத்தை குறித்து நிறைய ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் கர்மத்தை குறித்து இவ்வளவு சித்தாந்தங்கள், இவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றார்கள் என்றால், அந்த கர்மம் என்பது தானாக நடக்கக்கூடியது இல்லை அப்படின்னு.
அந்த கர்மத்திற்கு கர்த்தா என்று ஒருத்தர் இருக்கின்றார், செய்பவர் அப்படின்னு ஒருவர் இருக்கின்றார். இந்த கர்மங்கள் எல்லாம் அது எப்படி செய்தாலும் அது கடைசியில் யாரை பாதிக்கின்றது என்றால் செய்பவனை கர்மங்கள் பாதிக்கும். நம்முடைய முழு வாழ்க்கையே எதனால் ஆளப்பட்டிருக்கின்றது, எதனால் இன்னும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் கர்மத்தினால் பின்னப்பட்டிருக்கின்றது. predominantly or totally our life is governed only by actions. அப்படி செயல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. ஆனால் செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம். மனிதர்களுடைய எல்லா இன்பங்கள் துன்பங்கள், மானம் அவமானம், வெற்றி தோல்வி எல்லாவற்றிற்கும் எது காரணம் என்றால் மனிதர்களுடைய கவலைகளுக்கெல்லாம் கூட எது காரணம், சந்தோஷத்திற்கும் எது காரணம்னு பார்த்தோன்னா எல்லாவற்றிற்குமே காரணம் கர்மங்கள் தான். ஆனால் செய்பவனுக்கு அந்த கர்மங்களை குறித்து என்ன இல்லை, ஒரு முழுமையான ஒரு ஆழமான ஒரு புரிதல் என்பது இல்லை. அப்படி அதை தான் பகவான் சொல்றார். ஆகவே அதை குறித்து நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால், புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் எதை நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோமோ அந்த புரிதலை நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ண வேண்டும், அந்த புரிதலை அங்கே பிரயோகப்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். புரிஞ்சுட்டா மட்டும் போராது, புரிஞ்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது, எல்லாம் புரிஞ்செடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிந்ததோடு எதை புரிந்து கொண்டோமோ அடுத்து ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது நாம் புரிந்து கொண்டதை உடனே என்ன பண்ணணும், உடனே இப்போ ஒரு புது துணி வாங்கினா உடனே என்ன பண்ணுறோம், உடனே இது புதுசு, உடனே என்ன பண்ணுறோம், போட்டு பார்க்குறோமா இல்லையா? ஏன்னா இது வாட்டு உள்ளே இருக்கட்டும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. யாராவது புதிதாக வந்தால் உடனே அதை பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி கர்மங்களை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதை நம் வாழ்க்கையில் ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது அதை நாம் பின்பற்றினோம் என்றால் அப்பொழுது நமக்கு என்ன பிறகு, ஓ இத்தனை நாட்கள் நாம் கர்மம் செய்வதற்கும் இந்த புரிதலோடு கர்மங்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு கர்மத்தை செய்வதற்கு சோர்வும் வராது. இன்னொன்று ஒரு உற்சாகமாக கர்மங்களை செய்யலாம். புரியுறதா? அதனால் இந்த கர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் மனிதர்கள் ஆற்றக்கூடிய கர்மங்களை பற்றி. அதனால் இது வேறு யாருக்கோ கிடையாது. இது எங்கே ஆரம்பித்தது? மனுஷலோகே கர்மணா சித்தி தானே. மானுட லோகத்தில் எல்லா மனிதர்களும் எதை விரும்புகின்றார்கள்? கர்மத்தினுடைய சித்தியை எல்லோரும் விரும்புகின்றார்கள். அதனால் இது தேவர்களுக்கெல்லாம் பெரிய உபதேசம் இல்லை. மானுடர்களாகிய நமக்கு இந்த கர்மங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். நல்ல ஸ்லோகங்கள், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். பார்ப்போம். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். பகவான் சொல்றார், கிம் கர்ம. கிம் கர்ம என்றால் கர்மம் என்றால் என்ன? கிம் அகர்ம, கர்மமற்ற நிலை. தமிழில் சொல் செயலற்ற நிலை, அதுக்கு அகர்மம்னு சொல்றார்கள். செயல் புரிதல் என்றால் என்ன? செயல் புரியாதிருத்தல், செயல் செய்யாதிருத்தல் என்றால் என்ன? சிலர் ஒரு காரியம் பண்ண ஒன்றும் செய்யாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காலையில் எழுந்திருப்போம், இப்போ எழுந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. உடனே என்ன பண்ணிவிடுவோம், திருப்பி கொஞ்சம் நேரம் படுத்துடுவோம். ஸோ அகர்மம். ஸோ கிம் கர்ம கிம் அகர்மேதி. கவயக அப்பி அத்திர மோகிதாக. அத்திரன இந்த விஷயத்தில். கவயகன நன்று படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், கர்மத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர்களுக்கு கூட இது என்ன ஏற்பட்டிருக்கு, எல்லாம் தெரிந்த பிறகும் கூட அவர்கள் மோகத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஆச்சரியம் அதுதான். தத்தே கர்ம பிரவக்ஷியாமி. தத் கர்ம, அந்த தத்தை தூக்கி கர்மத்தோடு சேர்த்துக்கணும். தத் கர்ம, அந்த கர்மத்தை, தே பிரவக்ஷியாமி, அந்த செயலை குறித்து நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். தே உனக்கு பிரவக்ஷியாமி. வக்ஷியாமின்னா சொல்றது. பிரவக்ஷியாமின்னு என்ன அர்த்தம்? விரிவாக தெளிவாக நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். யத் ஞாத்வா,
நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அதை நீ பின்பற்றினால், உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால், மோக்ஷசே அசுபாத், எல்லா அசுபங்களிலிருந்தும், எல்லா அமங்கலங்களிலிருந்தும், அசுபம்னு அர்த்தம் அமங்கலம்னு சொல்கிறோம், எல்லா அமங்கலங்களிலிருந்தும் மோக்ஷசே என்றால் நீ முற்றிலும் விடுபடுவாய். அதனால் இங்கே அசுபங்கிறது என்ன? சம்சாரம் தான். அசுபம்னு வேற ஒன்றும் இல்லை. இந்த சம்சார பந்தங்களிலிருந்து முற்றிலுமாக நீ விடுபடுவாய். ஸோ விடுபட முதல்ல ஆசை இருக்கிறது, அதிலிருந்து விடுபட வேண்டும்னு ஆசை இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? இதை நாம் கேட்க வேண்டும். இப்போ முதலில் சொல்லும்பொழுது கிம் கர்ம அப்படின்னு சொல்கிறார். இந்த கர்மங்கிற வார்த்தை, கர்மம்னு செயல். பொதுவாக இந்த கர்மங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அதுவே நமக்கு ரொம்ப தெரியறதில்லை. நம்ம எல்லாத்தையும் கர்மம் நினச்சிட்டே இருக்கிறோம். இப்போ கர்மம்னா பொதுவாக சிலர் விதின்னு சொல்வார்கள். இதெல்லாம் என்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி சொன்னால் என்ன ஆகிடும்? கர்மங்கிறது என்ன? அதற்கு அங்கே விதியாகி விடுகின்றது. அதுக்கு ஒரு அர்த்தம். நான் அர்த்தங்களை சொல்கிறேன். இப்போ என்னென்ன கர்மம்னா என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது, சும்மா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கறது தானே. அப்புறம் இந்திரியங்கள் மூலமாக எதையெல்லாம் நாம் செய்கின்றோமோ, இந்திரியங்கள் வாயிலாக என்ன செய்தாலும், இப்போ நான் கையை அசைத்தாலும் அது கூட என்ன அர்த்தம்? அதுவும் கூட ஒரு கர்மம் தான். மூன்றாவதாக, ஒன்றும் இந்திரியங்களினால் ஒன்றும் செய்யலை, உடலால் ஒன்றும் செய்யலைன்னு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறோம்? எதையாவது நாம் சிந்தித்து கொண்டே இருந்தாலும், சிந்திப்பது கூட என்ன? மனோவியாபாரம். சிந்திப்பதும் கூட கர்மம். நான் சும்மா யோசிச்சுட்டே தானே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ பின்னாடி என்ன ஆகும்? நாம் சிந்திப்பது கர்மத்தை செய்வதற்கு தூண்டும். 3 எடுத்தா அப்படின்னு. அப்புறம் எது கர்மத்தினுடைய பலனை கொடுக்கின்றதோ, ஒரு செயல் செய்தால் எதெல்லாம் பலனை கொடுக்கின்றதோ, பலனை கொடுப்பதெல்லாம் என்ன அர்த்தம்? கர்மம் தான். அதுவும் கர்மம். மீண்டும் அந்த பலன் என்ன செய்கின்றது? பலன் என்ன பண்ணும்? மீண்டும் அந்த பலன் நம்மை செய்ய தூண்டுவது எதுவோ அதற்கு பெயரும் என்ன? அதற்கு பெயரும் என்ன சொல்கின்றோம்? அதற்கு பெயரும் கர்மம். இப்போ ஒன்றுமே செய்யாமல் இருப்பது கூட என்ன? அதுவும் ஒரு விதமான கர்மம் தான். இப்போ எத்தனை கர்மம் சொன்னேன் பாருங்க. இதெல்லாம் செயலுக்கு இவ்வளவு இருக்கின்றது. அதனால பகவான் சொல்றார் கிம் கர்ம அப்படின்னு. எது கர்மம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும், கிம் அகர்ம, அகர்மன்னு செயலற்ற நிலை. இந்த விஷயத்தில் கற்றவர்களுக்கும் கூட. உடனே அர்ஜுன் நினைக்கிறான், ஓ படிக்கிறதால தான் இவ்வளோ குழப்பம் வர்றது அப்படின்னு. படிக்காமலே இருந்தால் என்ன ஆகும்? இந்த குழப்பமே வராது அப்படின்னு. கவையக அப்படி அத்திர மோகிதான்னு அவங்கெல்லாம் நிறைய படித்ததால் தான் அப்படி நினைக்கிறோம் அப்படி. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், படித்தவர்களுக்கே இவ்வளவு குழப்பம் இருக்கின்றது. படித்தவர்கள் ஏதோ காலேஜில் போய் படித்தவர்கள் இல்லை, கர்மத்தை பற்றி அறிந்தவர்களுக்கு இவ்வளவு மோகம், இவ்வளவு குழப்பம் இருந்தால் அறியாதவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. அறியாதவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால் மோகிதாக தத்தே கர்ம, அந்த கர்மத்தை குறித்து நான் உனக்கு சொல்ல போகின்றேன். யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அதனால் இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவாக இருக்கின்றதா? இப்போ 2 தான் சொன்னார். கர்மம் சொன்னார், அகர்மம் சொன்னார். அடுத்த பாடலில் அவருக்கு திருப்தி வரலை, 3வது ஒன்றே சேர்த்துக்கிறார். ஒரு விகர்மத்தையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 3ஆவதாக விகர்மத்தையும் சேர்த்துக்கொள்கின்றார். பார், கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி. நான் சொல்றேன்னார். இப்போ இந்த பாடலில் கர்மணக ஹி அபி போத்தவ்யம், ஹீன நிச்சயமாக, கர்மத்தை குறித்து நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வார்த்தை சேர்த்தா நல்லா இருக்கும். சும்மா கர்மத்தில் என்ன இருக்கிறது? கர்மத்தினுடைய தத்துவத்தை குறித்து. கர்மணக தத்துவம் அப்படி போத்தவ்யம். கர்மத்தின், ஏன்னா கர்மம்னா எல்லாருக்கும் தெரியறது அது இல்லை. கர்மத்தினுடைய தத்துவம் என்ன, இல்லைன்னா கர்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, இல்லை கர்மத்தினுடைய லட்சணம் என்ன. இந்த வார்த்தைகளில் எல்லாம் ஒரே வார்த்தை தான், தத்துவம், ஸ்வரூபம், லட்சணம். அப்படி கர்மத்தினுடைய லட்சணங்களை எல்லாம் என்ன, அதற்கு பன்முகங்கள் உண்டு, பல்வேறு முகங்கள் உண்டு.
கர்மத்தினுடைய எல்லா முகங்களை குறித்தும் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மணகப்பி போத்தவ்யம். இப்போ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கர்மத்தை பற்றி என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒன்று கர்மம் என்றால், இப்போ ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். கர்மம் என்றால் பொதுவான விளக்கம் சலனாத்மகம் கர்மன்னு சொல்வார்கள். சலனாத்மகம்னா இப்போ சும்மா இருந்தானா அது செயல் இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் அசைந்தால் என்ன ஆகுது? அசைகிறது கூட கர்மம் தான். அசைகிறது கூட இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறீங்கள, கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அசைவீர்கள். அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் தூங்கலைன்னு தெரியும். அட்லீஸ்ட் அந்த அசைதல் கூட ஒரு விதமான கர்மம். அப்படி அதனால்தான் பகவான் சொல்லும்பொழுது கீதையில் கூட நகி கஷ்டி க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டத்திய கர்ம கிருத்தன்னு சொல்கிறாரு. அங்கே சொல்லும் பொழுது அவர் வெறும் சலனாத்மகத்தை தான் சொல்கிறார். மனிதனால் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு, ஒன்றும் இல்லைன்னா சொடக்காவது போடுவோம், உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க முடியாது. அதற்கு பேர் சலனாத்மகம் கர்ம. ஒரு அம்மா பையனை பார்த்து கேட்டாங்க, ஏன்டா இப்படி சும்மா படுக்கையில் படுத்திருக்கிறேன்னு. அவன் சொன்னான், யார் சொன்ன நான் சும்மா படுத்துருக்கேன்? நான் 12 தான் இருக்கிறேன்னா. இன்னும் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியில் அவனுக்கு அது கர்மம், அவனுக்கு சலனாத்மகம். நான் ஒன்றும் சும்மா படுத்திருக்கல நீ நினைக்கிற மாதிரி, நான் 12 படுத்துட்டே இருக்கிறேன். சரி, இன்னொரு பையனை கேட்டாங்க, நீ என்னடா சும்மா இருக்கு? நானும் சும்மா படுத்துறேன், நான் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறேன், அதுவும் கர்மம் தான். நான் ஒன்றும் சும்மா படுத்துக்கல அப்படின்னு, நான் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படி. சாதாரணமாக சொன்னேன். இப்போ இது தெரிஞ்சுட்டா போருமா? பகவான் சொல்றார் கர்மனோ அப்படி போத்தவியம்னா, ஓ இப்படியே இங்கெங்கே அலைஞ்சுட்டே இருந்தால் அதான் கர்மத்தினுடைய ஸ்வரூபம் போல இருக்கு, அதுதான் கர்மத்தினுடைய லட்சணம் போல இருக்கு. இல்லைன்னா படுத்துட்டே மொபைல் பார்த்துட்டே இருந்தால் என்ன, இந்த குழந்தைங்களை இப்போ போர்வையை போர்த்துட்டு உள்ளே பார்த்துட்டே இருப்பார்கள் அப்படின்னு. சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் பார்த்தா எங்கேயாவது பார்த்துட்டே இருப்பார். இப்போ இது கர்மம் ஆயிடுமா அப்படின்னு. ஏன்னா பகவான் போன பாடலில் சொல்லும் பொழுது குரு கர்மைவ தஸ்மாத்வம்னு சொல்லியிருக்கிறார். அப்படி நீ கர்மத்தை செய்யணும், அப்புறம் சும்மா அசைஞ்சுட்டே இரு, அலைஞ்சுட்டே இரு அப்படி. சில பேர் பார்த்தோன்னா சும்மா அலைஞ்சுட்டே இருப்பார்கள், தெரிஞ்சுட்டே இருப்பார்கள், இங்கே போவார்கள் அங்கே போவார்கள், நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு. ஆனால் இங்கே சும்மா போகிறதே என்ன ஆகிடாது அப்படின்னு, அது கர்மமாக முடியாது அப்படி. அதுவும் கர்மம் தான் அப்படி. பட் அது கர்மத்தினுடைய ஸ்வரூபமா லட்சணமான, அது கர்மத்தினுடைய ஒரு லட்சணம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் கர்மத்தினுடைய ஒரு லட்சணம். ஆனால் பகவான் சொல்லும் பொழுது தஸ்மாத் குரு கர்மத்துவம்னு சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்ல கர்ம ஜாயோய கர்மனகன்னு சொன்னார். பகவான் சொல்லக்கூடிய கர்மம் வேற. எப்படி பகவான் கர்மத்தை செய்யணும் சொல்லும் பொழுது என்ன சொல், நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோய கர்மனக அப்படி. அப்போ கர்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபங்கிறது ஏதோ செய்கிறது கிடையாது, சும்மா அசைகிறது கிடையாது, வெட்டியை எங்கே போகிறது வர்றது அதெல்லாம் கர்மத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும், கர்மத்தினுடைய லட்சணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டால் பகவான் சொல்ற நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோய கர்மன. இந்த நியதம் குரு கர்மத்துவம் நான் விளக்க போகிறது கிடையாது. நியத்தம்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, நித்திய கர்மங்கள் நைமித்திய கர்மங்கள், இதெல்லாம் 3வது அத்தியாயத்தில் பண்ணியிருக்கும். அதனால கர்த்தவிய கர்மம்னு அர்த்தம். இங்கே கர்மத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மணக அப்பி போத்தவ்யம், கர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தவிய கர்மம்னு ஒன்று இருக்கின்றது. கர்த்தவியம்னு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ்னு சொல்வார். ஒரு மனிதனாக நிச்சயமாக நாம் செய்தே ஆக வேண்டிய கடமை, இதெல்லாம் என்னுடைய கடமை. எதெல்லாம் என்னுடைய கடமைன்னு நாம் இன்னொருத்தருடைய கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நாம் என்ன பண்ணுவோம், நம்ம இலையில் என்ன பரிமாறி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இப்போ எனக்கு கர்த்தவிய கர்மம் என்ன, 7:45 வரைக்கும் நான் பகவத்கீதை பேசணும். அப்போ ஒழுங்காக என்ன பண்ணணும், அதை குறித்து சிந்தி படித்து இந்த கர்த்தவிய கர்மத்தை நான் சரிவர செய்ய வேண்டும். இது எனக்கு இந்த கர்த்தவிய கர்மங்கிறது யாரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஒன்று சமுதாயத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, குருவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கர்த்தவிய கர்மம் என்பது நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய வாசனைகளினாலும் வரக்கூடியது. கர்த்தவிய கர்மத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் பகவானே சொல்லும் பொழுது நியதம் குரு கர்மத்துவம். அப்போ அதோடு மட்டும் இல்லை, இப்படி கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியத்தோடு நடந்துக்கோ, தர்மமாக நடந்துக்கோன்னு நிறைய பண்புகளோடெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் இல்லையா?
அப்போ அதெல்லாம் கூட என்ன ஆயிடும், கர்மங்களிலேயே தர்மமான கர்மங்களும் இருக்கின்றது, அதர்மமான கர்மங்கள் எல்லாம் இருக்கின்றதா. அதனால் கர்மணக அப்பி போத்தவ்யம். இது வரைக்கும் புரியுறதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் என்ன, முதல்ல அதெல்லாம் நான் சரிவர செய்கின்றேன்னா, எப்படி செய்கின்றேன்னு என்ன பண்ணணும், நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை சரியாக செய்தோம் என்றால் அது நம்மை பந்தப்படுத்தாது. அப்படி அதை புரிந்து கொள்ளாத பொழுதுதான் பந்தம் முடிஞ்சது. கர்மணக அப்படி போத்தவ்யம். அதாவது 2வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன சொன்னார். அங்கே கர்மணி ஏவ அதிகாரம்னு கர்த்தவிய கர்மணி ஏவ தே அதிகார. உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இப்போ அர்ஜுனனுக்கு என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கின்றது, அவனுக்கு யுத்த கர்மம் செய்ய வேண்டும். அவன் எந்த வேறு கர்மங்களை எல்லாம் அதை விட்டு விட்டு வேறு எந்த கர்மங்களை செய்தாலும் என்ன ஆகும், அது அவனை பந்தப்படுத்தும். ஆனால் அர்ஜுனன் தவறாக என்ன நினைத்து கொண்டிருக்கின்றான், இந்த யுத்தமே தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை செய்தால் இதனால் தனக்கு பாபம் வரும்னு அவன் நினைத்து கொண்டே இருக்கின்றான். அதனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை விட்டு விட்டு என்ன பண்ணக்கூடாது, வேறு கர்மங்களை செய்யக்கூடாது. இப்போ பிரம்மச்சாரினா ஒரு கர்மம் இருக்கும், கிரகஸ்தர்களுக்கு ஒரு கர்மம் இருக்கும், வானப்பிரஸ்தர்கள், சந்நியாசிகள்னு என்ன இருக்கிற சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்மணக அப்படி போத்தவ்யம் ஆயிடுதா. 2வது என்ன ரொம்ப முக்கியம், என்ன, வெறும் கர்மத்தை தெரிந்து கொண்டு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை தெரிந்து கொண்டால் மட்டும் போராது. 2வதாக சொல்றார் போத்தவ்யம் ச விகர்மணக. தமிழில் சொல்லணும்னா விகர்மம் என்றால் விலக்கப்பட்ட கர்மங்கள். சில கர்மங்களையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கின்றார்கள், விலக்கப்பட்ட கர்மங்கள். சமஸ்கிருதத்தில் அந்த வீங்கிறது விபரீதமான கர்மங்கள். சாதாரண கர்மங்களையில் எது செய்யணுமோ அதையெல்லாம் விட்டுடுவோம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ விபரீதமாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப முனைப்போடு என்ன பண்ணுவோம், ரொம்ப உற்சாகத்தோடு விபரீதமான கர்மங்களை எல்லாம் செய்வோம். அது செய்யும் பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் பின்னாளில் என்ன பண்ணும், அதனுடைய தாக்கம் இருக்கும். இல்லைன்னா விப்ரதிஷித்த கர்மம். அந்த வீங்கிறதுக்கு விப்ரதிஷித்தம்னு என்ன அர்த்தம், முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட கர்மங்கள். அதை மனிதன் என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. இப்போ விலக்கப்பட்ட கர்மங்கள்னா என்ன அப்படின்னா, எந்த ஒன்று கர்மங்களை செய்வதால் பின்னாளில் அந்த கர்மத்தினால் நமக்கே துன்பம் ஏற்படுமோ. இப்போ செய்யும் பொழுது என்ன இருக்கும், ஒரு தப்பு செய்யும் பொழுது அது ஆனந்தமாக தான் இருக்கும், ஆனால் பின்னாளில் என்ன பண்ணும், அந்த கர்மத்தினுடைய பலன் என்பது மிக கடுமையான ஒரு பாதிப்பினை நமக்கு ஏற்படுத்தும், ஹிம்சிக்கும் நம்மை. அதனால் எது நம்மை ஹிம்சிக்கின்றதோ, நம்மை வருத்துகின்றதோ, அது தெரிந்தே என்ன பண்ணக்கூடாது. அப்படி நான் தெரியாமல் செய்துட்டேன், தெரியாமல் செய்தாலும் என்ன பண்ணும், மின்சாரம் மாதிரி தான், தெரிந்து தொட்டாலும் ஷாக் அடிக்கும். இல்லை நான் தெரியாமல் தொட்டுட்டேன், அதுக்கு தெரியாது நாம் தெரியாமல் தொட்டிருக்கோம். அதனால் மனிதர்களாக இருந்தால் நமக்கு தெரியலேன்னு சொல்லக்கூடாது, தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். 2வது அதான் விப்ரதிஷித்த கர்மம்னா நம்மை வருத்தக்கூடியது. பிறரை வருத்தக்கூடிய கர்மங்கள் அதையும் செய்யக்கூடாது. 3வது மனிதனுக்குன்னு ஒரு தரம் இருக்கின்றது, நம்முடைய தரத்திலிருந்து தாழ்ந்து செய்யக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் பெயர் என்ன, அதெல்லாம் விலக்கப்பட்ட கர்மங்கள். முதல்ல நாம் என்ன பண்ணுறோம், நாமெல்லாம் மனிதர்கள், நாம் நேராக தான் நடக்கிறோம், என்ன 2 காலையும் 2 கையையும் ஊனியமாக நடந்து போயிட்டே இருக்கிறோம் இல்லையே. அப்படி நமக்கு தலையெல்லாம் என்ன இருக்கிறது, தலை மேலே இருக்கிறது. அப்படி நிமிர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதன்னா என்ன இருக்க வேண்டும், மனிதனுக்கு சமஸ்கிருதத்தில் நரன்னு பெயர். ந விஷயேஷு ரமத்தே இத்தி நரக அப்படின்னு. நரகனல் ந விஷயேஷு ரமத்தேன்னா வெறும் சாதாரணமான விஷயங்களில் திளைப்பவன் கிடையாது. இப்போ 1.25 மணி நேரம் பகவத்கீதையை கேட்குறோன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா இது மனிதர்களுடைய தரமான ஒரு கர்மம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயித்து கொண்டு அந்த தரத்திலிருந்து நாம் என்ன பண்ணக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இப்போ நான் கீதை பேசணும்னு ஒரு தரம் இருக்கணும். இஷ்டத்துக்கு நான் எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய பேச்சிலையும் என்ன வைத்துக்கொள்ள வேண்டும், ஒரு தரத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கர்மத்தை கவயக அப்படின்னு எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. படித்தவர்கள் நன்கு அறிந்தவர்கள் கூட ஒரு சின்ன தவறு. பரீட்சித் மகாராஜா
என்ன தவறு செய்தார்? எவ்வளோ பரீட்சித் யார், எவ்வளோ பெரிய குலத்தில் பிறந்தவன், அவன் கலியவே என்ன பண்ணான்? கலியவே நிறுத்தினான். ஏதாவது பரீட்சித் மகாராஜா கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியல எல்லாருக்கும். அவ்வளோ உத்தமமானவன். ஒரே ஒரு கர்மம், தான் ராஜாங்கிறதையெல்லாம் மறந்து தரம் தாழ்ந்து செய்தான். அவன் அந்த மானை வேட்டையாடிட்டு போகும் பொழுது அந்த மான் தப்பிச்சு போயிடுறது. அவனுக்கு ஒரே பசி தாகம். ஒரு ஆசிரமத்திற்குள்ளே போகிறான். அங்கே ஷமீகர்னு ஒரு முனிவர் என்ன பண்ணுறார்? அவரோட பாவம் கண்ணை மூடிட்டு, ராஜா வந்தது அவருக்கு தெரியாது. தெரிந்த அவமரியாதை பண்ணலை. தான் ராஜா தன் வந்திருக்கிறோம், இந்த ரிஷி கவனிக்கவே இல்லை, தனக்கு ஜலம் கூட கொடுக்கலன்னு அவருக்கு தெரிஞ்சாதானே அவர் தியானத்திலே இருந்திருக்கிறார். ஒரு செகண்ட் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு நொடியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் தன்னுடைய தரம் தாழ்ந்து செத்தவர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாருன்னு அங்கே இறந்து கிடந்த பாம்பை தூக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கழுத்தில் போடுகின்றார். இவ்வளோதான் செஞ்சார் அப்படின்னு முடிஞ்சது. இந்த ஒரு கர்மத்திற்கு அவ்வளவு பெரியவர்கள் அப்படி ஒரு கர்மத்தை செய்தாலும் அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? அதனுடைய பலனை அனுபவித்து, அதற்கப்புறம் எவ்வளவு வருந்தினாலும் கூட சில நேரங்களில் கர்மங்களுக்கு அனுபவிப்பதை தவிர எந்த பிராயசித்தமும் இல்லை. இல்லைன்னா செய்கிற தப்பையெல்லாம் செய்துட்டு என்ன பண்ணலாம்? கங்கையில் குளிச்சுட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு. கர்மத்திற்கு எங்கிட்டத்தில் எந்த கர்மத்திற்கு பிராயச்சித்தம் உண்டா, அந்த கர்மத்திற்கு பிராயச்சித்தம் உண்டானா, ஒரு தடவை தப்பு செய்தோன்னா திரும்ப அந்த தவறுக்காக வருந்தி அதை செய்யாமலே இருப்பது ஒரு பிராயச்சித்தம் உண்டு. அதுதான் பிராயச்சித்தம். இரண்டாவது, தவறு செய்தோம் என்றால் அனுபவிப்பது தான் அர்த்தம். அதுதான் அதற்கு மிகப்பெரிய பிராயச்சித்தம், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பற்றி பயப்பட வேண்டாம், நம்ம கவனமாக இருந்தால் போறோம். அந்த ராஜா பரீட்சித் அந்த ஒரு சின்ன தப்பை தான் பண்ணார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போன உடனே அவருடைய மகன் பேர் என்ன? இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க பாருங்கள்ல. ஸ்ருங்கி, அவனுடைய மகன் ஸ்ருங்கி வந்தான். அது ஷமீகருடைய மகன் ஸ்ருங்கிங்கிறவர். அவர் ஒரு ரிஷி. வந்தவன் என்ன பண்ணான்? அவனாவது ஒரு ரிஷி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இல்லையா? மனிதர்களுக்கு பாருங்க, அதுதான் சொல்றேன், கர்மங்கிறது செயலால் இல்லை, மனதும் கூட வேகமாக போயிட்டு அவன் உடனே என்ன பண்ணுறார்? யார் இந்த அப்பவாதத்தை என்னுடைய தந்தைக்கு செய்கிறாரோ அவர் 7 நாட்களில் பாம்பு தீண்டி என்ன பண்ணணும்? அவன் மரணத்தை சம்பவிக்க வேண்டும்னு அந்த ரிஷி கண்ணை முழிச்சிட்டார். ரொம்ப ஆழமாக போய், அப்பா ராஜா பரீட்சித், நீ என்ன நடந்ததுன்னு தெரியல, மன்னர் வந்திருக்கிற போல இருக்கு, இது ஞானக்கனால் அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார், ஞானத்தினால். அப்புறம் இது வேண்டாங்கிறார். அவர் எவ்வளவோ தன்னுடைய மகனுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணுறார். ஏன் சொல்றேன்னு, ஒரு சின்ன விபரீதமான ஒரு கர்மம், விலக்கப்பட்ட ஒரு கர்மம். அதனால் எதெல்லாம் விலக்கப்பட்ட கர்மங்கள் என்பதையும் இதெல்லாம் படித்த பிறகு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஆனால் நல்லது. மனிதர்களுக்கு ஒரு பயம்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும், ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும். நீங்களெல்லாம் என்னை பார்த்துட்டே இருக்கிறீர்கள்னு பயம் இருக்கா இல்லையா? எனக்கும் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கிறீர்கள். இப்போ ஒழுங்காக செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? அவ்வளோதான். அதான் கர்மணக அப்படி போத்தவ்யம் ச விகர்மணக. அடுத்து அகர்மணக, அகர்மத்தை என்ன பண்ணணும்? அகர்மணஸ்ச போத்தவ்யம். இந்த அகர்மத்திற்கு மட்டும் 2 அர்த்தம் இருக்கின்றது. கர்மம்னா கர்த்தவிய கர்மம்னு சொல்லிட்டோம், விதிக்கப்பட்ட கர்மம்னு சொல்லிட்டோம். விகர்மம்னா விலக்கப்பட்ட கர்மம்னு சொல்லிட்டோம். அகர்மம்னா ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது, செயல் செய்யாமலேயே இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது. அதற்கு கூட என்ன அர்த்தம்? அகர்மம் தான். இந்த அகர்மங்கிற வார்த்தையை எங்கே பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி கீதையில். சரி, கொஞ்சம் கேட்டால் ஏதாவது பதில் சொல்வீங்களேன்ட்டு. இதே அக்கர்மம் சொன்னார். கர்மண்யவாதிகாரஸ்தே சொல்லுங்க அந்த ஸ்லோகம். கர்மண்யவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்போஹு மாதோ சங்கோஸ்து அக்கர்மணி சொன்னாரா இல்லையா? அங்கேயும் இந்த வார்த்தை வருதா இல்லையா? அங்கே அக்கர்மம்னு சொன்னது பகவான் என்ன சொன்னார்? அப்படி செயல் செய்யாமல் இருந்து விடாதே. சமுதாயத்தில் உன்னை போன்றவர்கள் செயல் செய்யாமல் இருந்து விட்டால் என்ன, அவர்கள் எல்லோரும் உன்னை போன்றே ஆகிவிடுவார்கள். அதனால் ஒரு அர்த்தம் அகர்மம், செயலற்ற நிலையின என்ன இடம் அப்படின்னு, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் பிரச்சனையே வராதுன்னு நினச்சினா அதுவும் என்ன அர்த்தம்? அதுவும் ப்ராப்ளம் தான். அப்படி செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டும். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அதனால் பகவான் என்ன சொல்கிறார்? இன்னொன்று என்ன, அக்கர்மங்கிறது என்ன? அது உத்தமமான ஞான நிலை, செயலற்ற நிலை. இன்னொரு அக்கர்மங்கிறது ஞானம்.
ஞான நிலை. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஞானத்தில் ஞானிக்கு என்ன கிடையாது, எப்பவும் அக்கர்மத்திலேயே இருக்கின்றார். அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ளுங்கள். அறியாமையில் இருப்பவனுக்கு அக்கர்மம் என்றால் செயலற்ற ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது. ஞானிக்கு அக்கர்மம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த கர்மமும் இல்லாத ஆத்ம தத்துவத்தில் லயித்திருப்பது. இந்த மூணையும் சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க, ககனா கர்மனோ கதிகி அப்படி. டூ நாட் அண்டர் எஸ்டிமேட் தி வேஸ் ஆஃப் திஸ் கர்ம. கர்மத்தினுடைய கதியை, கதின்னா போக்கு, கர்மத்தினுடைய போக்கை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. கர்மம் மனிதனை என்ன செய்யும், அது எங்கே கொண்டு போய் விடும்னு ஒரு நாள் இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். கர்மங்கள் அடுத்த நிமிடம் என்ன பண்ணோம், மனிதர்களை கொண்டு வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஸ்விங்கிங். அது எந்த எல்லையிலும் மனிதனை கொண்டு போய் என்ன பண்ணோம், ரொம்ப உயரத்திலையும் கொண்டு போய் ஒரே நாளில் உயரத்திற்கு போனவர்கள் இருக்கிறார்கள். வரலாறுகள் எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? அடுத்த நாள் என்ன பண்ணோம், ககனம்னா இட் இஸ் ஸோ டீப். கர்மத்தினுடைய கதி என்பது மிகவும் ஆழமானது. ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக அதை நீ எடுத்துக்கொள்ளாதே. அதனால தான் ரொம்ப அகங்காரத்தோடு என்ன பண்ண, ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டி, எப்பொழுதுமே ஒரு பணிவோடு இருப்பது. அதிகம் செல்வம் இருப்பதாலோ, அதிகம் படித்ததாலோ, அதிகம் பதவிகள் இருப்பதாலோ, அதிகம் எதுலேயுமே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்லுகின்றார்கள். எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு நிமிடத்தில் ஏதாவது ஒரு கர்மம் என்ன பண்ணும், மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும்னு சொல்றார்கள். இப்போ பாருங்க, கர்மம் பார்த்தோம், விகர்மம் பார்த்தோம், அகர்மம் பார்த்தோம். இதில் ககனம் என்ன, சில நேரம் கர்மங்களை செய்தாலே பிரச்சனை வருது. விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்தால் என்ன இருக்கிறது, அதுலேயும் என்ன இருக்கிறது, செய்தாலோ இல்லைன்னா பிரச்சனை. ரெண்டாவது என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்த்து, விகர்மங்கள். செயலை செய்தாலும் பிரச்சனை, தவறாக செய்தாலும் பிரச்சனை. சரி, இது எதுக்கு பிரச்சனை, சும்மாவே இருப்போம்னு என்ன ஆகுது. மூணாவது சொல்லி சும்மா இருந்தாலும் பிரச்சனை தான், செய்தாலும் பிரச்சனை தான், தவறாக செய்தாலும் பிரச்சனை தான். சரி, செய்யாமலே இருந்து விடுவோம்னு நினைத்தாலும் என்ன பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், சரியாக செய்வதற்கு பழக வேண்டும். இதுக்கெல்லாம் பயமாக இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், சரியாக செய்வதற்கு பழகி கொள்வோமே. தப்பு கூட எப்படி ஒரு பழக்கமோ, அஜ்ஞானம் கூட எப்படி பழக்கமோ, அதே மாதிரி ஞானம் கூட ஒரு பழக்கம் தான். அப்போ கர்மங்களை எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாயிடுதா? இப்போ அடுத்த ஸ்லோகம் இருக்கிறது, இது பொதுவாக ஞானிகளை குறித்து ஸ்லோகங்கள். எப்படி அவர்கள் இந்த கர்மத்தை, விகர்மத்தை, அகர்மத்தை எல்லாம் அறிந்து அவர்களும் கர்மங்களை செய்கின்றார்கள், நாமும் கர்மங்களை செய்கின்றோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பகவான் சொல்லார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே. அது ஞாபகம் வச்சுக்க அந்த ஸ்லோகத்தை. பகவானே கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு விகர்மம் சொல்ல முடியாது, ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கிருஷ்ணர் கர்மங்களில் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் எல்லாம் அது என்ன தர்மம்னு தெரியாத பகவானே போய் சொன்னார், பகவானே எப்படி பண்ணார். பகவான் ஒன்றும் பண்ணலை, சரியாக தான் பண்ணியிருக்கிறார். அவரும் கர்மங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். அப்போ எவ்வாறு இந்த கர்மத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், இப்போ சொன்னேன் இல்லையா, கர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன் இல்லை. அதனால் இந்த விகர்மத்தை எடுத்துட்டார். விகர்மத்தை எடுத்துட்டு அதை நம்ம செய்யவே கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இப்போ ரெண்டு சொல்லை மட்டும் எடுத்துக்கிட்டார். கர்மத்தையும் அகர்மத்தையும் எடுத்துக்கொண்டு உயர்ந்த ஞானிகள், ஞான நிலையை அடைந்தவர்கள், அவர்கள் எவ்வாறு கர்மங்களை செய்கின்றனர். அவர்களும் நம்மளை போல தான். இப்போ சுவாமிஜியெல்லாம் இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் எவ்வளோ கர்மங்களை செய்திருக்கின்றார்கள். இப்போ என்னாலெல்லாம் அவர் செய்ததில் 100% 1 கூட செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்களே அப்படின்னு. இதே உலகத்தில் தான். அவங்களுக்கு மட்டும் உலகம் மாறி இருக்கிறதா? ஒன்றும் இல்லை, இதே உலகத்தில் தான் இவ்வளோ கர்மங்களே செய்திருக்கிறார்கள். எவ்வளோ உற்சாகமாக இருந்து, எல்லாம் உடல் உபாதைகள் எல்லாம் அவர்களுக்கும் இருந்திருக்கின்றது. அப்போ எவ்வாறு கர்மத்தை செய்தார்கள்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் சூக்ஷ்மமான ஸ்லோகம் இது. அவ்வளோ சுலபமாக இதை புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்ச நேரம் இந்த சங்கர பாஷ்யம் படிக்க வேண்டாம். நீங்கள்
ஏன்னா இதுக்கு பாஷ்யம் ஒன்று ஒரு 10 பக்கத்திற்கு என்ன பண்ணியிருப்பார், இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு மட்டும் ஆச்சாரியார் ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பார். அதெல்லாம் புரிந்து கொள்வதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடினமானது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் பயிற்சி வேண்டும். சுலபமாக இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கங்களை சுலபமாக பார்ப்போம். அதனால் கொஞ்சம் நல்ல ஸ்லோகம், கொஞ்சம் கவனமாக எல்லோரும் கேளுங்க. ஒருவேளை இது புரியலைன்னா அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கேள்வி கேட்கலாம். நான் பொதுவாக சபையில் கேள்வி பதில்னு வைக்கிறது இல்லை அப்படின்னு. பட் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை ரெடியாக இருக்கீங்களா? இந்த ஸ்லோகத்தை பார்க்கறது ரொம்ப கீதையில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக கருதக்கூடிய ஸ்லோகம் இது. பார், கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். இது யாரை பற்றி சொல்கின்றார்கள் அப்படின்னா, கர்மத்தினுடைய போக்கை, அதனுடைய ஆழத்தை, சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் எவ்வாறு கர்மங்களை எல்லாம் செயல்களை எல்லாம் செய்கின்றார்கள்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நம்ம இதை பின்பற்றி என்ன பண்ணணும், இதுதான் நமக்கு நோட்ஸ், கர்மங்களை செய்கிறதுக்கு நோட்ஸ். அடுத்து எந்த ஒரு கர்மம், சாதாரண கர்மங்கள் நம்ம எந்த செய்கிறோம் முக்கியம் இல்லை, அதை செய்யும் பொழுது என்ன பண்ண வேண்டும், இதே மனோபாவத்தை அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று அப்படியே பார்த்து காப்பி அடித்தா போகிறோங்கிறார். சிம்பிளாக இல்லையா? அப்படி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இவர்கள் எப்படி கர்மங்களை எல்லாம் செய்தாரோ அதை பார்த்து என்ன பண்ண வேண்டாம். இப்போ சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோமா இல்லையா, இது எங்கேருந்து கற்றுண்டோம், என் குருநாதர் இடத்துலேருந்து கற்றுண்டோம். ஏன்னா வாட்ச் கூட சில நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ஏன்னா ஸ்லோவாக ஓடலாம். ஆனால் சுவாமிஜியினுடைய டைம் எப்பொழுதும் சரியாக அதே மாதிரி முடிக்கிறதே என்ன பண்ணுவார்கள், அவர்கள் அப்படியே ஒரு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கின்றார். இப்போ அதை தான் இங்கே சொல்லும் பொழுது இது சாதாரணமானவர்கள் கிடையாது. இன்னொன்று, இந்த ஸ்லோகத்தை படிங்கள், உடனே இது நடைமுறைக்கு ஒவ்வாததுன்னு தள்ளிடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஒரே நாளில் நடைமுறைப்படுத்த முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், ஒவ்வொரு நாளாக அதை அலசி ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்னாகும், அது நிச்சயமாக அதை நம்மால் என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். பட் எதை செயல்படுத்தணும்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? இந்த ஸ்லோகம் பாருங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறார் யகன்னா யார் ஒருவர், சாதாரணமானவர் இல்லை, யார் ஒருவர். கர்மணி என்றால் செயலில், ஒரு செயலை செய்யும் பொழுது, செயலில் அகர்ம பஷ்யேத், செயலில் செயலற்ற நிலையை பார்க்கின்றாரோ. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யா, அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகம், தஸ்யாம் ஜாகிரதி சம்யமின்னு. அப்படி எல்லோரும் தூங்கும் பொழுது ஞானி விழித்திருக்கின்றார், எல்லோரும் எதில் விழித்து கொண்டிருக்கின்றாரோ ஞானி அதில் தூங்கி கொண்டிருக்கின்றார்னு ஒரு வித்தியாசமான ஸ்லோகம். அதே மாதிரி யார் ஒருவர் செயலில் செயலற்ற நிலையை பார்க்கின்றார்கள். நமக்கு செயலே தெரியல இன்னும். அப்போ நமக்கு என்ன தெரியணும், செயல்னா என்னன்னு தெரிய வேண்டும். 2வது என்ன தெரிய வேண்டும், செயலற்ற நிலைன்னா என்னன்னு தெரிய வேண்டும். அப்புறம் 3வதாக என்ன தெரிய வேண்டும், செயலில் செயலற்ற நிலைன்னா என்னன்னு தெரியணும். எல்லாம் தெரியும். ஆனால் சுலபம் இது. ஒன்று படிக்கும்போது தான் அப்படியே ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். ரொம்ப தெளிவாக பார்ப்போம். செயலில் செயலற்ற நிலையை, அது ஒன்று, ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம். அதே நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் என்ன, அதை கொஞ்சம் மாற்றி போட வேண்டியதுதான். தோசையை திருப்பி போடுற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. தோசை ஒன்று தான். 2 பக்கமும் என்ன பண்ணணும், அது 2 பக்கமும் வெந்தாதான் என்ன பண்ண முடியும், அது முழுமையடைய முடியும். ஆனால் 2வது அகர்மணி என்றால் செயலற்ற நிலையில் யார் ஒருவர் செயலை பார்க்கின்றார்களோ. இது வரைக்கும் புரியுறதா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதாரணங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். யார் ஒருவர் செயலில் செயலற்ற நிலையையும், செயலற்ற நிலையில் செயலையும் யார் பஷ்யத்ன பார்க்கிறதுன்னு சும்மா பார்க்கறது இல்லை, யார் புரிந்து கொள்கின்றார்களோ, the one who understands it, the one who sees it. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம்.
சன அப்படிப்பட்டவர்கள் புத்திமான் மனுஷ்யேஷு. இதில் ஆச்சரியம், மனுஷ்யேஷுன்னா மனிதர்களில். அந்த மனுஷ்யேஷுங்கிறது ப்ளூரல், அது பன்மையில் இருக்கு. ஆக்சுவலாக அந்த புத்திமான்கிறது எப்படி இருக்கணும், பன்மையில் தான் இருக்கணும், புத்திமந்தகன்னு இருக்கணும். ஆனால் பகவான் அதை ப்ளூரலில் போடலை, அப்படின்னு பன்மையில் போடலை. அப்போ அது என்ன போட்டிருக்கிறார், புத்திமான்னு அது ஒருமை. புத்திமான், புத்திமந்தோ, புத்திமந்தக, புத்திமந்தம், புத்திமந்தோன்னு என்ன அர்த்தம். இதெல்லாம் விபக்தியில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சமஸ்கிருதம் சொல்லி பயமுறுத்தலை. ஆனால் அந்த மனுஷேஷுங்கிறது பன்மையில் இருக்கின்றது, புத்திமான்கிறது என்ன இருக்கின்றது, ஒருமையில் இருக்கின்றது. அப்படின்னா பல மனிதர்களில் அப்படிப்பட்டவன் மனித கூட்டத்தில் யாரோ ஒருவரால் தான் இதை பார்க்க முடிகின்றது, இதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ புரியுறது உங்களுக்கு? அந்த ஒருவர் தான் நீங்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் யாருன்னா மனுஷேஷ். எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். புத்திமான், ஒன் ரேர் இண்டிவிஜுவல், ஒன் இன்டெலிஜென்ட் பர்சன், ஒரு புத்தி உடையவன். சரி, புத்தி இருக்குன்னு சொல்றது வேற. அப்படின்னா அதை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா, அப்படின்னு பயன்படுத்த வேண்டுமா இல்லையா. இது என்ன நினைக்கிறார்கள் நிறைய பேர், இந்த கீதையெல்லாம் சாதாரணமானவர்கள் புரிந்து கொள்ள முடியும். என்கிட்டே சொல்வார்கள், பகவத்கீதா இஸ் நாட் ஃபார் அ லேமேன் பார்கள் ஆங்கிலத்தில். அப்போ நான் சொன்னேன், வாட் டு யூ மீன் பை லேமேன்? பகவத்கீதை வந்து அப்போ சாதாரணமானவர்களுக்கு இல்லைன்னா, இப்போ யார் சாதாரணமானவர்கள், அசாதாரண? இப்போ ஒருவேளை டாக்டர் படித்தவர்கள், இன்ஜினியர் படித்தவர்கள், பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுக்கு தான் கீதையை புரிந்து கொள்ள முடியுமா? நான் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களுக்கு பேசியிருக்கிறேன், அவர்கள் ஒன்றுமே புரியலை சுவாமிஜின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது எதுவுமே புரியலைன்னு. நாம் சாதாரண வீடுகளில் தாத்தா பாட்டிகள் எல்லாம் பார்த்துருக்குறோம், அவங்க நிறைய பேருக்கு எழுத படிக்க கூட தெரியாது, 700 ஸ்லோகங்கள் கீதையை அர்த்தத்தோடு சாதாரணமாக சொல்வார்கள். அப்படின்னு எந்த கல்வி அறிவும் பெரிவாக காலேஜில் போய் படிக்கல. அப்படி ஆனால் இந்த கீதையை பற்றி அவர்களுக்கு என்ன இருக்கின்றது? அப்போ கீதையை வந்து ஒரு சிலருக்குத்தான் புரியும், படித்தவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு எல்லோருக்கும் இறைவன் என்ன கொடுத்திருக்கிறார், வஞ்சகம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு புத்தின்னு ஒரு அடிப்படை, தெர் இஸ் சம்திங் கால்ட் காமன் சென்ஸ், காமன் நாலேஜ்னு ஒன்று இருக்கிறது. கீதையை படிக்கிறதுக்கு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்க வேண்டாம், அது ஆர்வம் இருந்தால் போகிறோம். அப்படி ஆர்வம் இல்லைன்னா எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும் இது புரியாது. இதில் என்ன சொல்றார், புத்திமான், மனிதர்களில் அவன் புத்திமான். யுக்தக, எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க, இதெல்லாம் பகவான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்படி யுக்தக, யுக்தகன்னு என்ன அர்த்தம், ஒருமுகப்பட்டவன், அப்படி ஒருமைப்பாடு நிறைந்தவன். ஆங்கிலத்தில் இன்டகிரேட்டட்னு சொல்வார்கள். அவனுடைய ஆளுமை எப்படி இருக்கும், எதை செய்தாலும் எப்படி செய்வார்கள், ஏன்னா பண்பட்டு வித் கைண்ட் ஆஃப் அ மெச்சூரிட்டி, நல்ல பண்பட்டு எடுத்ததை என்ன பண்ணுவார்கள், நிச்சயமாக செய்து முடிப்பார்கள். அவர்களுக்கு மனம் என்ன பண்ணாது. இந்த கீதையில் யுக்த அயுக்தன்னு அதுவும் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கும். யுக்தக, யுக்தக. அடுத்து கடைசியில் சொல்றார், கிருஷ்ண கர்ம கிருத். ஒரு அழகான வார்த்தை. கிருஷ்ண அப்படின்னா முழுமையும், கர்ம கிருத்னா அவர் ஏற்கனவே செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்து விட்டார். இனிமே அவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு, எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதவர்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், கர்மத்தை செய்திருக்கின்றார்கள். பின்னாடி 15வது அத்தியாயத்தில் கிருதகிருத்தியஸ்ச பாரதன்னு சொல்வார். கிருதகிருத்தியன்னு என்னென்ன, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. நம்மளால் அப்படி சொல்லி நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாம் செய்தாச்சுன்னு உள்ளே என்ன இருக்கின்றது, ஒரு அசாத்தியமான ஒரு நிறைவு. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எவ்வளவுதான். யார் ஒருவன் செயலில் செயலற்ற நிலையையும் செயலற்ற நிலையில் செயலையும் காண்கின்றானோ அவன் மனிதர்களில் அறிவுடையவன், அவன் ஆற்ற வேண்டிய எல்லா கர்மங்களையும் ஆற்றியவன் ஆகின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், இனி அவனுக்கு ஆற்றுவதற்கு ஒன்றுமில்லை. அவன் கர்மத்தை செய்யாவிட்டாலும் என்ன பண்ணாது, அவனுக்கு பந்தம் இல்லை. கர்மத்தை செய்வதாலும் பந்தம் இல்லை. நமக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நமக்கு செய்தாலும் என்ன ஏற்படுகின்றது, பந்தம் ஏற்படுகின்றது. நாம் செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பந்தம் என்பது ஏற்படுகின்றது. இதுவரைக்கும் இந்த ஸ்லோகம் புரிஞ்சது. இப்போ முதல்ல பார்ப்போம், செயலில் செயலற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்படி ஒரு நிலை இருக்கின்றதா, செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எங்கே இருக்கின்றோம் அப்படின்னு, செயலற்ற நிலையில் இருக்கின்றோம். இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று கர்மத்திலிருந்தே, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் கர்மா இட் செல்ஃப். இன்னொன்று ஞானத்திலிருந்து. இப்போ நேராக ஞானத்திற்கு போக வேண்டாம்,
சாதாரணமாக கர்மங்களை செய்யும் பொழுதே கர்மத்தில் அகர்மம் என்றால் என்ன, செயலில் செயலற்ற நிலை என்றால் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா செய்பவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டேன்னு இல்லையா. இந்த கர்மமோ அக்கர்மமோ யாருக்கு உடனே கேட்டீங்க, அக்கர்த்தாவிற்கு. ஒரு கர்த்தா இருக்கின்றான், செய்பவன் இருக்கின்றான். இப்ப செயலில் செயலற்ற நிலை என்றால், இப்போ முதலில் எப்படி எந்த ஒரு செயலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இரண்டு விதமான பலனை கொடுக்கும், இரண்டு விதமான பலன்களை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கர்மம் செய்தாலும் அந்த கர்மத்திற்கு என்ன உண்டு, ரெண்டு பலன்கள் தான் உண்டு. ஒன்று என்ன, நமக்கு பாதகமில்லாத பலனை கொடுக்கக்கூடியது. பாதகம் இல்லைன்னா தெரியறதா இல்லையா, அந்த கர்மத்தை செய்கிறோம் ஆனால் அதனால் நமக்கு என்ன ஏற்படலை, எந்த பாதகம்னு தெரியறதா, பாதிப்பு இல்லை. கர்மங்களை செய்கின்றோம் ஆனால் அந்த கர்மங்கள் நம்மை பாதிப்பது இல்லை, கர்மங்கள் நம்மை தீண்டுவதில்லை. அந்த கர்மத்தினால் நமக்கு தோஷம் இல்லை. அப்படி புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று என்ன இருக்கின்றது, இன்னொரு பலன் என்ன, அந்த கர்மத்தை நாம் செய்கின்றோம் ஆனால் அந்த கர்மத்தினால் நாம் என்ன செய்கின்றோம், பாதிக்கப்படுகின்றோம். அந்த கர்மம் நமக்கு எதை கொடுக்கின்றது, தோஷத்தை கொடுக்கின்றது. இப்ப செயலில் செயலற்ற நிலை என்றால், கர்மத்தில் அக்கர்மம் என்றால், இங்கே கர்மம் என்பது ஒரு செயலை செய்கின்றோம் ஆனால் அந்த செயலினால் நாம் என்ன ஆவதில்லைன்னா பாதிக்கப்படுவதில்லை. அந்த பாதிக்கப்படுவதில்லைங்கிற நிலைக்கு பெயர் செயலற்ற நிலைன்னு பெயர். புரிஞ்சுடுதா உங்களுக்கு? கர்மம் செய்து கொண்டே இருக்கின்றோம், யாரொருவன் கர்மத்தில் எதை பார்க்கின்றான், எந்த பாதிப்பையும் பார்க்கவில்லையோ. அப்படி எழுதிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும், எழுதிக்க வேண்டாம். அப்படி புரிந்து கொண்ட யார் ஒருவன் செயல், ஆனால் செயலில் என்ன பார்க்கல, எந்த பாதிப்பையும் பார்க்கவே இல்லை. அவனை என்ன செயல் செய்தால் என்ன ஆகுது, அவனை தீண்டுவதில்லை. இப்போ கொஞ்சம் முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார், நமாம் கர்மாணி லிம்பந்தின்னு என்ன அர்த்தம், அவர் கர்மணி அகர்மய பஷ்யது. செயலை செய்யும் பொழுது அவருக்கு என்ன இல்லை அப்படின்னா பாதிப்பதில். அந்த பாதிப்பற்ற நிலைக்கு பெயர் அகர்மம்னு பெயர். இப்ப நாம செயலை செய்தால் நமக்கு என்ன ஆறுது, டக் டக் டக்னு பதில் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா. ஒரு பாதிப்பு இருக்கிறது இல்லையா, அதனால நம்ம கர்மத்தில் நமக்கு கர்மம். கர்மணி கர்மய பஷ்யத்துன்னு எழுது, கர்மணி அகர்மய பஷ்யத்துன்னு சொல்ல முடியாது. நமக்கு செயல் செய்கிறோம், திரும்ப என்ன ஆறுது, அந்த செயலே என்ன ஆறுது, அதுவே ஒரு கர்மம் ஆயிடுறது. அவருக்கு செயல் செய்கிறார் ஆனால் அது வினையாக மாறுவதில்லை. நாம் செய்தாலே என்ன ஆயிடுறது, அது நமக்கே என்ன ஆறுது, முதல்ல நமக்குத்தான் அது வினையாக மாறுகின்றது. இப்போ இது புரியறதா உங்களுக்கு? அப்போ ஒருவர் செயல் செய்கின்றார், அவருக்கு எந்த தோஷமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. மற்றவர்களும் செயல்களை செய்கின்றார்கள், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. எதனால் ஏற்படுகின்றது? அப்ப முதல்ல என்னன்னா, ஒருவர் கர்மத்தை செய்யும் பொழுது தான் செய்கின்றோம் கர்த்தாங்கிற அகங்காரம் இல்லாமல் செய்கின்றார். ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் 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 என்ன அர்த்தம், அகங்காரத்தோடு என்ன பண்ணக்கூடாது ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது. அதனால தான் பணிவோடு செய்ய வேண்டும். இப்போ நம்ம பேசுகிறோம், இதே கர்மத்தை என்ன பண்ணலாம், என்னுடைய வேலை என்ன சொல்லணும், புரிய வைக்கணும். அதை எவ்வளோ பணிவோடு நான் செய்ய வேண்டுமோ. என்னை போல பேசுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நான் நினைத்தால் என்ன ஆகிடும் அப்படின்னு, அப்போ இதுவே எனக்கு பந்தமாகிவிடும். இது நம்ம செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். சந்தோஷமாக செய்கிறேன்னா இல்லையா அப்படின்னு, சந்தோஷமாக செய்யணும், ஏதோ செய்யணுமேங்கிறதுக்காக இல்லை, சந்தோஷமாக செய்யணும். எந்த ஒரு அகங்காரமும் இல்லாமல் செய்ய வேண்டும். செய்தால் முதல்ல என்ன ஆகும், நீங்கள் கர்மத்தை செய்யும் பொழுது அப்படி அகங்காரமின்றி அகம்பாவமின்றி செய்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மாதிரி ஒரு கர்மத்தை திடீர்னு என்ன ஆகும், நான் வரும், அதை உடனே என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் அமைக்க வைக்கணும். பார்த்தால் நான் நான் அகங்காரம், இந்த அஜ்ஞானத்திலிருந்து தான் அகங்காரம் வருது. அகங்காரம் எங்கேருந்து வருகின்றது, அறியாமையிலிருந்து வருகின்றது. ஒன்று அதீதமான அகங்காரம். பகவானும் செய்கிறார் அப்படி. ஏன் பகவானுக்கு அகங்காரம் இல்லைன்னு சொல்றாரு? அர்ஜுனன் போய் எனக்கு தேரோட்டியா இருன்னு சொல்றாரு. அவர் பகவானா இல்லையா? அவர் போய் தேரோட்டலையா? தேரோட்டுறார். அவர் நேற்று சொன்ன மாதிரி அவர் குதிரைகளையெல்லாம் கழுவலையா? அப்படி ஏன்னா நம்ம வீட்டு பாத்திரங்களே நம்ம தேய்க்கிறதுக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு, பாத்திரம் தேய்க்கிறதா? அப்படி இப்போ நான் என்னை பார்ப்பவர்கள் யார் சமைக்கிறாங்க, நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லுவேன்.
நீங்களே சமைக்கிறீங்களா? அப்புறம் நான் சாப்பிட்ணுன்னா நான் சமைக்காமல் என்ன பண்ணுறேன்? வீட்டுக்கு யாராவது வேலையில் இல்லை, நானே தான் கூட்டுறேன், நானே பெருக்கிறேன், துடைக்கிறேன், பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறேன், சமையல் எல்லாம் பண்ணுறேன், உற்சாகம். இப்போ இதில் என்ன அகங்காரம் இருக்குது? இதில் என்ன அவமானம் இருக்குது? என்னுடைய காரியங்களை நான் செய்கின்றேன்னு சொல்கிறதுக்கு இல்லை இல்லை, சமைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு சௌகரியம் நம்மளால் முடியலன்னு அது வேறு, அதை நான் சொல்லலை அப்படின்னு. அதுக்காக இதெல்லாம் ஆட்கள். பட்டு சில நேரம் எல்லா கர்மங்களையும் நம்ம என்ன நினைக்கின்றோம்? நம்ம அவமானமாக நினைக்க வேண்டிய கிருஷ்ணர் எந்த கர்மத்தையும் அவமானமாக நினைக்கவில்லை. எவ்வளவோ அவமானத்தையும் பட்டிருக்கின்றார். பகவானுக்கு அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் யாரால் அவமதித்தாலும் அதுக்கும் ஒரு சிரிப்பு தான். அங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவமதித்தாலும் ஒரு சிரிப்பு தான். அந்த சிசுபாலன் 100 முறை அவமதித்தான், சிரிச்சுட்டே தான் இருந்தார். கடைசியில் என்ன பண்ணார்? போகிறேன், இதுக்கு மேலே என்ன பாவம், அவனுக்கு ரொம்ப பாபம் ஆகிடக்கூடாதுன்னு என்ன, அந்த சிசுபாலனையும் தனக்குள்ளே தானே ஈர்த்து கொண்டார். அப்போ புரியுறதா உங்களுக்கு? அப்போ ஒரு கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது செய்யுங்க, நான் தான் செய்தேன், என்னுடைய பெயர் வர வேண்டும். அடுத்த முறை கூட சொல்லணும், இந்த பின்னாடி பெயர் வேண்டாம், அதோட இருந்துட்டு போட்டோம். அது இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன விட்டுட்டு, இப்போ என் பேர் போட்டாதால் தானே என்ன ஆகிடுறது, என் படம் இருக்கணும், என் பேர் இருக்கணும், இதெல்லாம் இது எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக செய்துட்டு வந்தோமா, சோடு தெரியாமல் என்ன போனோம், வந்தது தெரியாது, காரியத்தை செய்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், சுவடு தெரியாமல் நம்ம போயிடணும். அவதார புருஷர்களை எல்லாம் பாருங்கள், மகான்களை எல்லாம் பாருங்கள். அதனால் அவர்களுக்கு என்ன முதல்ல பாதிப்பு வரல. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, ஒரு கர்மத்தை செய்யும் பொழுதே ஒரு விதமான உள்நோக்கத்தை கருதி கொண்டு, வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். ஏற்கனவே என்ன பண்ணுறோம், உள்ள என்ன பண்ணுறோம், உள்ள ஒன்று வச்சுட்டே என்ன பண்ணுறோம், அது நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல, உள்ள நல்ல அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு உள்ள நினச்சிட்டு பண்ண பரவாயில்லை. அப்படி ஒரு உள்நோக்கத்தோடையே செய்வோம். அப்படி அது என்ன சில அந்த உள்நோக்கங்கிறது என்ன, ஒன்று விருப்போடு செய்யலாம், இன்னொன்று என்ன பண்ணலாம், வெறுப்போடு செய்யலாம். இந்த ரெண்டு உள்நோக்கம். அந்த காரியத்தை செய்யும் பொழுது என்ன இருக்கு, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனனே எடுத்துக்கொள்வோம். அர்ஜுனன் முதல்ல யுத்தத்திற்கு வரும்பொழுது எப்படி வந்தான், எப்படி வந்தான்னு சொல்லுங்க. அந்த துரியோதனாதிகள் மேலெல்லாம் அவனுக்கு என்ன இருந்து அதீதமான வெறுப்பு இருந்தது. அப்படி ஏன்னா அவன் கேட்கும் போதே பகவானை பெருத்து கேட்டான், கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமேன், அகங்காரம் வேற. ஏன்னா இன்னொன்று என்ன இருக்கிறது, அந்த துரியோதனாதிகள் மீது ஒரு நேச்சுரல், அது தனக்கு இவ்வளவு கொடுமை நடந்ததுன்னு, அதனால் அவனுக்கு என்ன இருந்தது, ஒரு பகை இருந்தது. துரியோதனாதிகளே பகையோடு கைர்மையா, நான் யாரோடெல்லாம் யுத்தம் செய்ய வேண்டுமோ, யாரையெல்லாம் கொல்ல வேண்டுமோ அவர்கள் முன்னாடி போய் ரதத்தை நிறுத்துன்னு. அப்போ பகவான் யோசிச்சார், இவன் இந்த யுத்தத்தை பகையோடு செய்கின்றான், வெறுப்போடு செய்கின்றான். அதனால் இந்த வெறுப்பை முதலில் நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணார், ஓ யாரோட யுத்தம் பண்ணணும்னு நீ கேட்டையா, நேர துரியோதனன் முன்னாடி போய் நிறுத்தியிருந்த பகவத்கீதையே வந்திருக்காது நமக்கு. பகவான் தெரிந்து கொண்டார், இவனுக்கு மனதில் என்ன இருக்கு, ஒரு பகை இருக்கின்றது. சரி, எவ்வளோதான் நமக்கு அவமானங்கள் நேர்ந்தாலும் உள்ளே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, அது ஒரு பாடமாக ஆக வேண்டுமே தவிர அது பகையாக ஆகக்கூடாது. யாரோ ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தினார்கள், அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம், திருப்பி அந்த இடத்துக்கு போக வேண்டாம். பட் நமக்கு என்ன ஆயிடுறது, அவமானங்கள் எல்லாம் எதுவாக மாறிவிடுகின்றது அப்படின்னு, அது பகையாக மாறிவிடுகின்றது. ஆச்சார நான் சொல்றது புரியுறது அவங்களுக்கு? அர்ஜுனனுக்கு பகையானது. பகவான் பார்த்தார், இந்த பகையோடு இவன் யுத்தம் செய்தால் என்ன ஆயிடும், கர்மத்தில் கர்மம் ஆயிடும். திருப்பி இதுவே என்ன ஆகும், இந்த பகை இவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பகையை விடணும். கொண்டு போய் நேர ரதத்தை யார் முன்னாடி போய் நிறுத்தினார், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், குருமார்கள் முன்னாடி எல்லாம் கொண்டு போய் ரதத்தை நிறுத்தினார். இப்போ அவனுக்கு எது போச்சு, பகையெல்லாம் போயிடுத்து. அடுத்து என்ன வந்தது, அதீத பற்று வந்தது. ஐயோ இவர்களையெல்லாம் நான் எப்படி கொல்றது அப்படின்னு என்ன பற்றுனால் என்ன பண்ணான், பகையினால் யுத்தம் செய்ய வேண்டும் நினைத்தான். அடுத்து பற்று வரும்பொழுது தன்னுடைய ஸ்வதர்மத்தை என்ன பண்ணான், தான் செய்ய வேண்டிய கர்மத்தையே விடணும்னு நினைத்தான். இப்போ ரெண்டும் புரியுறது. அப்போ ரெண்டு இடத்துலையும் அர்ஜுனனுக்கு என்ன இருந்திருக்கிறது, ஒன்று வெறுப்பும் இருந்திருக்கு, வெறுப்பினால் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான், விருப்பத்தினால் யுத்தத்திலிருந்து விலக வேண்டும் என்று நினைத்தான். பகவான் சொன்னார், இவனுக்கு வெறுப்பும் இருக்கக்கூடாது,
இவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பும் இருக்கக்கூடாது. அப்படி அப்ப யுத்தம் என்பது விருப்பத்தினாலும் செய்யப்படுவதில்லை, செய்யப்படாமல் இருப்பதில்லை, வெறுப்பினாலும் செய்யப்படுவார். எதற்கு இருக்கக்கூடியது? பீஷ்மருங்கிறதுக்காகவோ துரியோதனங்கிறதுக்காகவோ செய்யாதே. எது தர்மம் அதர்மத்திற்காக நீ காரியங்களை செய்ய. நல்ல மனசுல வாங்கிக்குங்க. நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம விருப்பு வெறுப்பினால் செய்வதை காட்டிலும் இது சரியா, இது தவறா, இது தர்மமா, இது அதர்மமா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன கஷ்டம் இருக்கு? இப்ப இங்க பேச கூப்பிட்டார்கள்னா என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது தர்மமா அதர்மமா? இது தர்மம்னா என்ன பண்ணணும்? இன்னும் நீங்க 9 மணிக்கு வரைக்கும் பேசுங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 9 மணி இல்லை, காலையில் 9 மணி வரைக்கும் கீதையை முடிச்சுட்டு போயிடலாம். அப்ப ரெண்டாவது என்ன ஆறுது? அப்ப கர்மத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் நம்முடைய கடமை தர்மத்தையும் அதர்மத்தையும் உணர்ந்து செய்தோம் என்றால் அந்த கர்மம் நம்ம என்ன பண்ணாது? அந்த கர்மம் நம்மை பாதிக்காது. அர்ஜுனனை அப்படிதான் தயார்படுத்தினார். இவன் சும்மா விருப்பு வெறுப்புனால செய்யக்கூடாது, இந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நீக்கி இவனுக்கு என்ன கொடுக்கணும்னு யோசிச்சார். உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அப்புறம் என்ன பண்ணார்? கர்மத்தை செய்ய சொன்னார். செய்ய சொன்னார் இல்லை, அர்ஜுனனே சொன்ன பாப்பமே ஆசிரிய, இந்த கர்மத்தை செய்தால் எனக்கு பாப்பம் வரும்னார். அவனுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம 2 பேருக்குமே பாப்பம் வரும். பகவானே சேர்த்துட்டார். பகவான் கையை கழுவிட்டார். நான் எனக்கு ஒரு பாப்பமும் வராது, ஏன்னா நான் ஒன்றும் ராஜ்ய ஆசைக்காகவும். அதனால தான் அர்ஜுனனுக்கு சொல்ல, நீ ராஜ்யத்திற்காகவும் யுத்தம் செய்யாது. இன்னைக்கு யுத்தங்கள்லாம் நடக்கிறதை பாருங்கள், கொஞ்சம் வரலாற்றை பாருங்கள். தேசத்தில் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் எதனால நடக்கின்றது? தர்ம அதர்மங்களான சில நேரங்களில் தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பு வெறுப்பு, அவர்களுடைய அகங்காரம், அவர்கள் தாங்கள் தலை சிறந்தவர்கள்ங்கிற நிரூபிப்பதற்காக என்ன நடக்கிறதா இல்லை? இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? உண்மையிலேயே தர்ம அதர்மத்திற்குன்னா பரவாயில்ல, அங்கே யுத்தம்ங்கிறது என்ன? தர்ம அதர்மம். இந்த உதாரணம் உங்களுக்கு புரியறதா? அப்ப அந்த யுத்தமே என்ன ஆயிடும்? அகர்மம் ஆயிடும். ஆனா அதையே விருப்பு வெறுப்போடு செய்தால் என்ன ஆயிடும்? அதுவே கர்மம் ஆயிடும். இப்ப எந்த காரியத்தை நாளைக்கு செய்தால், இப்ப யாரையாவது திட்டணும்னா அதுல ஏதாவது தர்மம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஒரு சத்தம் போடுறோம், சும்மா நம்ம விருப்பு வெறுப்புனால சத்தம் போடுறோமா, விருப்பு வெறுப்புனால பகையா, தர்ம அதர்மமான கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசித்தால் போறோம். ஓ, இதுல சொந்த விருப்பு வெறுப்பு இருக்கிறது, நாம இதை செய்யக்கூடாது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை நாமே அந்த தெளிவை வரவேற்று கொள்ள வேண்டும். ரெண்டாவது சொல்றோம். மூணாவது என்னன்னா, தர்மத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது. சரி, இப்ப புரியறத? செயலில் செயலற்ற நிலைன்னா என்னன்னு இப்போ ஒரு 4 உதாரணம் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன உதாரணங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன் பாருங்க. இதெல்லாம் செயலில் எப்படி செயலற்ற நிலையாக இருக்கின்றது. செயல் இருக்கின்றதான என்ன பண்ணாது? ஒரு பாதிப்பும், இட் டசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. அது தோஷமாக மாறும். ஆஃபீஸ்லேருந்து அப்பா அப்பாவும் களைச்சி போய் வர்றாரு, வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாரு? அப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா உடனே என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தை என்ன பண்ணுறாரு? அப்படியே தலைக்கு மேலே தூக்குறாரு. அப்படி அந்த குழந்தை என்ன பண்ணுறது? சந்தோஷத்தில் அதெல்லாம் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு, களைச்சி போயிருக்காரு, அது 2 மிதி தலையிலே என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த குழந்தை மிதிக்கிறது. அப்படி இப்போ உடனே மிதிச்சுட்டு குழந்தையும் சிரிக்கிறது. அப்பாவும் என்ன பண்ணுறாரு? அப்பாவும் சிரிக்கிறார். அவருக்கு அந்த குழந்தையினுடைய 2 பாதம் பட்டோன்னு என்ன ஆயிடுறது? அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படின்னு இப்போ உடனே அந்த அப்பாவுக்கு கோபம் வருமா? கோபம் வராது. ஏன்னா கர்மணி அகர்மைய பஷ்யத். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது? அந்த குழந்தைக்கு அகங்காரம், தான் அப்பாவை உதைக்கிறோங்கிற ஒரு அகங்காரம் அதுக்கு தெரியாது. அங்கே இல்லையே, அகங்காரம் இல்லை. ரெண்டாவது, அப்பா வரட்டும், தூக்க போறாரு, தூக்கின உடனே என்ன பண்ணணும்? உதைப்போம்னு அதுக்கு ஏதாவது உள்நோக்கங்கள் ஏதாவது இருக்கா? இட் இஸ் சோ ஸ்பான்டேனியஸ், நேச்சுரல். அது ஏதாவது தர்மத்திற்கு விரோதமான காரியமா? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆறுதுல? தட் சைல்ட் இஸ் நாட் பனிஷ்ட் பிகாஸ் ஆஃப் கிக்கிங் இஸ் ஃபாதர். அந்த தந்தையை காலால் உதைத்ததால் அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது? ஒரு பாப்பம் வராது. அந்த கர்மத்தில் என்ன இல்லை? ஒரு தோஷம் வராது. ஆனால் சில தெரிஞ்சே மிதிச்சுட்டு தெரியாமல் மிதித்தோன்னு சொல்லுவோம், அது வேற. அப்படி அதனால ஒருத்தரை மிதித்தாலும் கூட என்ன பண்ணுறோம்? உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தவறாக மிதித்து விட்டேன், தெரியாமல் மிதித்து விட்டேன், நடக்கலாம். பட் தென் இமீடியட்லி நாம் என்ன பண்ணணும்? ஒரு தவறு செய்தோம் என்றால்
இயல்பு தானே. ஒரு தவறு பண்ணிட்டோம், யாரையோ சட்டுன்னு பேசிட்டோம், இது பண்ணிட்டு அடுத்த நிமிடம் என்ன பண்ண வேண்டும்? ஒரு மனிதனுடைய மாண்புன்னா நான் தவறு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் இதுவரைக்கும் 30 வருடங்களாக பேசுகின்றேன். ஒரு 5 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கேட்பவர்களுடைய அனுமதி இல்லாமல் நான் பேசியதே கிடையாது. கேட்பவர்களை மதிக்கணுமா இல்லையா? நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கலாம், பட் கேட்பவர்களும் இருக்கிறார்கள், அது வேணும். இது ஒரு உதாரணம். இப்போ புரியுறதா? கர்மணி அக்கர்மையை பார்க்க முடியுமா உங்களால்? கர்மத்தில் அக்கர்மத்தை பார்க்க முடியுமா? அடுத்த உதாரணம் பாரு. ட்ரெயினில் போயிருக்கீங்களா? இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு லோயர் பர்த்தெல்லாம் வாங்குவோம். அப்படி இன்னும் எப்படியாவது நல்ல வேறு எல்லாம் கொடுப்பார்கள். அப்படி அப்புறம் இந்த பக்கம் ஒரு சைடு பர்த்தில் ஒருத்தர் இருக்கும், மிடில் பர்த்தில் இருக்கார், அப்பர் பர்த்தில் இருப்பார். எல்லாரும் என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரத்தில் சங்கீதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா வரிசையாக என்ன பண்ணுவார்கள்? சில நேரம் நம்ம தூங்கலான்னு போனால் ஏன்னா மாறி மாதிரி என்ன பண்ணுவார்கள்? ஒரே ட்ரெயினில் நடக்கும், இது வீட்லேயும் நடக்கலாம், அது ஒரே கொரட்டை சத்தம். அப்படி இப்போ உடனே அந்த ஒருத்தர் என்ன பண்ணார்? அந்த பர்த்தில் இருந்தவர் 3 பேரும் கொரட்டை விட்டு என் தூக்கத்தையே கெடுத்துட்டார்கள்னு போய் அவர் ஏதாவது கேஸ் போட முடியுமா அவர் மேலே அப்படின்னு? இல்லை அவரை தண்டிக்கணும், ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செகண்ட் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த 3 பேரும் குரட்டை விட்டதால் என்னுடைய தூக்கம் போய்விட்டது, அதனால் என்ன பண்ண இவர்கள் அதற்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும்னு என்ன ஜட்ஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதுன்னு. ஒரு மனிதன் குரட்டை விட்டால் அதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படி. ஒருவேளை கணவர் குரட்டை விடுறார், விவாகரத்து வேணும்னா அதுக்கு விவாகரத்தை கொடுக்க மாட்டார்கள், அப்படி கொடுக்க முடியாது. பாவம் அவர். அது அங்கே என்ன இல்லை? அங்கே அகங்காரம் இல்லை, உள்நோக்கங்கள் எதுவுமே இல்லை. பாவம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உள்நோக்கம் இல்லை அப்படி. அது தர்மத்திற்கு விரோதமான விஷயம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. அப்படி சில சமயம் வழி இல்லாமல் பொறுத்து கொள்ள வேண்டும். புரியுறதா? அப்போ அந்த செயல் கர்மணி, அவர் பாவம் அவருக்கு நிம்மதியாக இருக்கிறார். அப்படி கர்மணி அக்கர்மைய பஷ்யத், பட் ஈ வில் நாட் பி பனிஷ்டு. இப்போ அதே கொஞ்சம் போடுங்க, ஒரு கனவுல எவ்வளவோ கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம், அந்த கனவில் செய்யக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் தண்டனை வர்றதா நமக்கு? ஏன் தண்டனை வர்றதில்லை? அது படுத்தா என்ன வருது? கனவுங்கிறது என்ன? இயல்பாக வரக்கூடியது. அங்கே அகங்காரம் இல்லை, அங்கே விருப்பு விருப்புகள்னால நம்ம கனவு, அந்த கனவு விருப்பு விருப்புனால வராது. இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னு நம்ம விரும்பியே போகின்றோம், இன்னும் வெறுத்து நம்ம போகாமல் இருக்கின்றோம். எவ்வளவு நாடகம் ஆடுறோம் நம்ம, ஒரு கர்மத்தில் எவ்வளோ ட்ராமா பண்ணுறோம், அப்படி பண்ணுறோமா இல்லையா? எல்லாரும். 2வது உதாரணம் எடுத்த கர்மணி அக்கர்மய பஷ்யத் மீன்ஸ் யூ ஆர் நாட் பனிஷ்டு பை தட் கர்ம. அந்த கர்மம் என்ன பண்ணாது? உங்களை தண்டிக்காதுன்னு சொல்ல வரேன். அதுதான் அக்கர்மம்னா என்ன அர்த்தம்? தண்டனை இல்லை. 3வதாக ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு இராணுவ வீரர் இந்த தேசத்திற்காக யுத்தம் செய்கின்றார். அப்போ அதில் என்ன பண்ணுறார்? ஒருத்தர் எதிரியை கொல்கின்றார். கொன்னால் அவருக்கு தண்டனை ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அதற்கு பதிலாக என்ன கொடுக்கிறார்கள் அவருக்கு? ஹீ இஸ் ரிவார்டட். திஸ் பர்சன் கில்ஸ் எவ்ரிபடி பட் he is not punished, he is only rewarded. அவருக்கு ஏன் ரிவார்டு வர்றது? காரணம் என்னென்னா, அவர் ஏதோ அகங்காரத்தினால கொல்லலை, அங்கே சொந்த விருப்பு வெறுப்புகள் இல்லை. எதிரியை கொல்வது தர்மத்திற்கு விரோதமானதில்லை, தான் செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மத்தை தர்மத்தோடு செய்தால் அந்த செயலும் என்ன ஆயிடுறது? செயலில் செயலற்ற நிலை. எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியும் நான்? செயலற்ற நிலை. இப்போ இந்த 6 நாள் பகவத்கீதை பேசியிருக்கின்றேன்னு, கர்மத்தில் அக்கர்மம் தானே, இது ஒரு தோஷமும் வராது, ஒரு தோஷம் வராது. நல்ல விஷயம் தானே, எவ்வளோ சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றோம், ஒன்று வர. புராணங்களில் கூட ரொம்ப சுவாரஸ்யமான இதெல்லாம் நடந்ததான்னு தெரியாது, ஆனால் இந்த கதைகளெல்லாம் சொல்வார்கள். இந்த கர்மணி அக்கர்மய பஷ்யத்துக்கு கதைகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணரும் ருக்மணியும் ஒரு முறை மாளிகையில் இருக்கும் பொழுது, யமுனாதி கரையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது, யமுனையினுடைய அந்த பக்கம் தூர்வாச முனிவர் உட்கார்ந்துருந்தார். தூர்வாசர் சொன்னாராம், பசி பசி பசி, கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு சாப்பாடு வேணும்னாராம். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், ருக்மணி தூர்வாசர் ரொம்ப கோபம், அவர் கேட்டு சாப்பாடு கொடுக்கலன்னா பிரச்சனை வந்துட்டு, போ உடனே கொண்டு போய் என்ன பண்ண சாப்பாடு கொடுனா. வெளியில் அவளும் அவசர அவசரமாக கேரியரில் சாப்பாடு எடுத்தாலும் யமுனை கரை புரண்டு ஓடுறது. அப்படி
கிருஷ்ணா நான் எப்படி யமுனையை கடக்கிறதுன்னு கேட்டாலாம். கிருஷ்ணர் சொன்னார், யமுனைகிட்ட போய் சொல்லு, கிருஷ்ணர் என் கணவர் கிருஷ்ணர் உண்மையிலே பிரம்மச்சாரி என்றால் யமுனா வழிவிடுன்னு சொல்லுன்னாராம். ருக்மணி சிரிச்சாலாம். ஏன்னா அவருக்கு 8 மனைவிகள், எவ்வளோ குழந்தைகள். பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு பெரிய, இப்போ பிரம்மச்சரியம் நம்ம என்ன நினைத்திருக்கின்றோம், ஏதோ திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது அது பிரம்மச்சரியம். அவர் சொல்றார் கிருஷ்ணர் பிரம்மச்சாரின்னு போய் பிரம்மச்சாரி என்றால் வழிவிடுன்னு சிரிச்சுட்டே போய் சொன்னாராம், கிருஷ்ணர் பிரம்மச்சாரின்னா வழிவிடுன்னு, யமுனை வழிவிட்டதாம். அப்போ அது என்ன கர்மணி அக்கர்மைய பஷ்யத்துனா இல்லற வாழ்க்கைங்கிறது என்ன இல்லை, ஞானத்திற்கு அதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அப்படி அது சகஜம், அது தர்மத்திற்கு விரோதமானது இல்லை. தர்மோ விருத்தோ பூதோஸ்மி, தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மின்னு தான் சொல்லுறது. தர்மத்திற்கு விருத்தமில்லாத ஆசைகள் தானே இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு. அவர் தர்மத்திற்கு விரோதமாக ஒன்றும் பண்ணலை. அங்கே கொஞ்சம் நேரம் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு தூர்வாசன் நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டாராம். ஏப்பம் விட்டுட்டு போ ருக்மணின்னாராம். இப்போ எப்படி போகிறதுன்னு கேட்டாலாம். நான் போகணுமேனா, யமுனையை பார்த்து சொல்லு தூர்வாசருக்கு கோபமே வராதுன்னா யமுனையே வழிவிடுன்னாராம். உடனே சிரிச்சால, தூர்வாசர்னால என்ன தெரியும் அப்படின்னா கோபம் தானே. ஆனால் உடனே சொன்னார், அவளுக்கு ஆச்சரியம், தூர்வாசருக்கு கோபமே வராதுன்னா யமுனையே வழிவிடுன்னு, யமுனையை வழிவிட்டதாம். அப்போ இதனடா ஒருத்தர் தான் பிரம்மச்சாரிங்கிறாரு, இன்னொருத்தர் தனக்கு கோபமே வராதுங்கிறாரு. இது இங்கே என்ன நடக்கிறதுன்னா, இப்போ நாம் கோபப்பட்டால் என்னாகும், நாம் கொஞ்சம் பிரம்மச்சரியத்தை விட்டால் என்னாகும். அப்போ மனிதர்களுக்கு என்ன இருக்கின்றது, செயல் ஒன்று, செயல்ங்கிறது ஒரு புற தோற்றம் தான். ஆனால் உள்ளே என்ன இருக்கின்றது, அதற்கு ஒரு மகத்தான ஒரு பக்குவம் வேண்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டு அப்புறம் எவ்வளவு செயல்கள் செய்தாலும் என்னாகும், அது மனிதர்களை தீண்டாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கின்றேன். கர்மணி அக்கர்மைய பஷ்யே, புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு. அதனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு சுயநலம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், தவறான உள்நோக்கங்கள் எல்லாம் இல்லாமல், ஒரு சபலம் இல்லாமல் கர்மங்களை செய்தால் என்ன, ஒரு கர்மத்திலும் ஒன்றும் தோஷமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகாது, உடனே ஒரு தோஷமும் வராது. அப்படி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதனால்தான் பகவானே இது வரைக்கும் சொல்கிறார். அதனால் பகவானுக்கு கர்மமும் என்ன ஆயிடுறது, அக்கர்மம் ஆயிடுறது. நமக்கு என்ன ஆகுது, கர்மமே என்ன ஆயிடுறது, நமக்கு கர்மம் ஆறுது. அப்படி ஆயுடு கர்மமும் அவர்களுக்கு கர்மம், அக்கர்மமும் அவர்களுக்கு அக்கர்மம் தானே. கர்மம் அவர்களுக்கு அக்கர்மம், நமக்கு கர்மமும் கர்மமாகின்றது, அக்கர்மமும் என்னாகி விடுறது, நமக்கு கர்மமாகி விடுகின்றது. கொஞ்சம் ஆலோசனை பண்ணிப்பார். ஸோ கர்மணி அக்கர்மய பஷ்யது. அடுத்த 2வது என்ன, அகர்மணி கர்மய பஷ்யது. யார் ஒருவன் அவர் இதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், அகர்மத்தில் செயலற்ற நிலை, அதில் கூட என்ன இருக்கும், கர்மங்கிறது இருக்கும். பார்க்கறதுக்கு என்ன இருக்கலாம், சும்மா இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கலாம் அதில். சரி, இப்போ இந்த அக்கர்மணி கர்மய பஷ்யத்துக்கு முதல் உதாரணம் அறியாமையில் இருப்பவருடைய உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஐ வில் கிவ் யூ an example of an ignorant person. ஒரு அறியாமையில் இருப்பவனுக்கு செயலற்ற நிலையில் கர்மம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அகர்மணி கர்மய பஷ்யது, அவருக்கு அகர்மத்தில் அக்கர்மம் ஒன்றும் செய்யாமலே உட்கார்ந்துருக்கிறார், சும்மா உட்கார்ந்துருக்கிறார். தான் செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மங்கள் எதையுமே அவர் செய்யவே இல்லை. அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார், அகர்மமாக இருந்தால் என்ன ஆகாது, அது கர்மமாகாதுன்னு நினைத்து கொண்டே இருக்கின்றார். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யாமல், அகர்மமாக ஒரு செயலும் இல்லாமல் சோம்பேறியாக உட்கார்ந்திருந்தால் அது எதுவாக மாறும், பந்திக்கக்கூடிய கர்மமாக மாறும். அது எப்படி மாறும், ஏன்னா உள்நோக்கம் என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கிறது, இன்னும் ஆசைகள் எல்லாம் இருக்கின்றது, இன்னும் அகங்காரம் இருக்கின்றது, அறியாமை எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம், வெளியில் அப்படியே கர்மமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தால் செயலற்ற நிலை என்ன பண்ணும், செயலற்ற நிலை அவர்களை பந்திக்கும். இது அறியாமையில் இருப்பவருக்கு. ஆனால் இப்போ ஞானி செயலற்ற நிலையில் இருந்தால் என்ன ஆயிடும், அது செயலாகும், அது பந்திக்காது. ஒருத்தனுக்கு செயலற்ற நிலையில் இருந்தால் அது பந்திக்கக்கூடிய கர்மமாகின்றது. இன்னொருவர் செயலற்ற நிலையில் இருந்தால் அது பந்திக்காத கர்மமாகிவிடும்.
இப்போ ஒரு ஞானி இருக்கிறார். இது நாம் யாரை பற்றி சொல்கிறோம்? நல்ல ஞானிகள். எந்த கர்மத்தையும் அவர்கள் பார்க்கறதுக்கு என்ன செய்யலை, பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி தான். இப்போ ரமண மகரிஷி இருந்தார். அவள் ஏன்னா நமக்கு பார்க்குறதுக்கே நல்ல ரமண எல்லாரும் சொல்லுவார்கள் ரமண மகரிஷி மாதிரி இருந்துடலாம்னு. இப்படியே சும்மா யார் போனாலும் சும்மா தான் இருப்பார்கள். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார்? அகர்மமாக இருந்தது. ஆனால் உள்ளே அவருடைய தவம், உள்ளே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை, அவர்களுடைய தவம், உயர்ந்த ஞானம், அவர்கள் எந்த கர்மத்தை செய்யாவிட்டாலும் கூட என்ன இருக்கும், அவர்களை போய் தரிசித்தால், அவர்களுடைய சந்நிதியில் இருந்தால் அந்த ஆன்மாக்களுக்கு என்ன கிடைக்கின்றது? அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். இப்போ கோவிலில் கூட போகிறோம், சுவாமியெல்லாம் கும்பிடுறோம். எல்லா சுவாமியும் எப்படி இருக்கிறது? எல்லாம் எப்படி இருக்கிறது? அகர்மமாகத்தானே இருக்கிறது. இதை சுவாமி கர்மம் பண்ணிட்டா இருக்கிறார், அவர் வாட்டு சிவனேன்னு இருக்கிறார் பாருங்க. அகர்மமே இல்லை அப்படின்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த இறைவனை போய் வழிபடுகின்றோம். எந்த எண்ணத்தில் வழிபடுகின்றோம்? இப்போ சுவாமி நம்மகிட்ட பேசினா தான் வழிபடுகின்றோமா, இல்லை உடனே வந்ததான் நம்ம வந்தோடனே வரவேற்கிறாரோ? ஒன்றும் இல்லை. அப்படி அந்த மீனாட்சியோ சொக்கநாதரோ லட்சக்கணக்கில் மனிதர்கள் வந்தாலும் எப்படி இருக்கிறார்? அது ஒரு கர்மத்தையும் செய்யாமல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறது? பார்ப்பதற்கு வெறும் சிலை போலவே தான் இருக்கின்றது. இப்போ நானும் அதே மாதிரி போய் நின்ன இன்னும் சொக்கநாதர் ஆயிட முடியுமா? இல்லை, வேஷம் வேணா மீனாட்சி மாதிரி எல்லாம் போட்டுலாம் கையில் கிளி எல்லாம் கூட வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அங்கே என்ன இல்லை, ஒரு செயல் இல்லை. ஆனால் என்ன ஆறுது? அதற்குள்ளே என்ன இருக்கின்றது? ஒரு அபரீதமான ஒரு ஆற்றல் என்ன ஆறுது? அந்த ஆற்றல் சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன செய்கின்றது அப்படின்னு அவர்களுக்கு அருளை கொடுக்கின்றது. அப்போ செயலற்ற நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஒரு கர்மம் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒருத்தர் செயலற்ற நிலையில் இருந்தால் அங்கே கர்மமும் நடக்கிறது இல்லை. அதனால் அந்த கர்மம் இல்லாமே அவரை பந்திக்கின்றது. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்றார்? செயலற்ற நிலையில் தான் இருக்கின்றார். இப்போ ஒரு ராஜா இருக்கார், ஒரு நாட்டினுடைய ராஜா இருக்கார். எந்நேரம் கர்மங்கள். அவர் சும்மா உட்கார்ந்திருந்தாலே என்ன பண்ணும்? அவர் உட்கார்ந்திருந்தாலே என்ன பண்றார்கள்? எல்லாரும் கர்மங்களை எல்லாம் செய்கின்றார்கள். ஏன்னா அவருடைய பதவி அப்படி. இப்ப அவரே பார்த்து நானும் ராஜா மாதிரியே உட்காருவேன், எல்லாம் உட்கார்ந்தா என்ன ஆயிடும்? எல்லாரும் உட்கார முடியுமா? ஏன்னா அவர் அந்த நிலையை அடைந்திருக்கின்றார். அந்த நிலையை அடைவதற்கு அவர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு புரியுறதா? அங்கிருந்து அவர் ஒன்றும் அவர் சொல்லக்கூட வேண்டாம். அவர் சும்மா பார்த்தாலே என்ன ஆயிடும்? அவர் பார்த்தாலே எல்லாம் நடக்கிறது. இந்த சுதந்திர போராட்ட காலங்களில் ரமண மகரிஷியின் இடத்துல போய் ஒருத்தர் குதர்க்கமாக கேட்டார், இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது, இவ்வளவு யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது. அப்போ யுத்தம்லாம் இருந்தது, இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள் எல்லாம் இருந்தது, பிரிவினைகள் எல்லாம் இருந்தது, இவ்வளவோ நடந்து. நீங்கள் இப்படி ஒரு சும்மா ஒரு கோமணத்தை கட்டிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு நீங்கள் நான் யாருன்னு கேட்டால் போகிறோன்னு, உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு பிரஜையும் ஒன்றும் இல்லையான்னு கேட்டிருக்கிறார்கள். ரமண மகரிஷி சிரிச்சுட்டே சொன்னாரா, நான் ஒன்றும் செய்யலைன்னு, நான் செய்கிறேன்னா இல்லை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன்னா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அப்படின்னு நான் ஒன்றும் செய்யலைங்கிறது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டு முடிச்சிட்டார். அப்புறம் பதில் சொல்லலை. அது சாதாரண நிலை இல்லை. சில நேரம் என்ன உட்கார்ந்த இடத்திலே அவர்களால் என்ன பண்ண முடியும்? அவர்கள் செயலற்று இருந்தாலும். இப்போ மகாவிஷ்ணு எப்படி இருக்கார்? என்ன பண்ணுறாரு? எப்படி படுத்துரு? எங்க டெய்லி அதே மாதிரி மகாவிஷ்ணு மாதிரியே படுத்து பாருங்க. ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறார்? அது வெறும் தூக்கம் இல்லை, சோம்பேறித்தனம் இல்லை, அது ஒரு யோக நித்திரையில் இருக்கிறார். ஆனால் முழு சிருஷ்டியினுடைய ஸ்திதியே அவருடைய நாபியிலிருந்து தான் பிரம்மா தோன்றுகின்றார், சிருஷ்டியை படைக்கின்றார். இந்த முழு காரியங்கள் எங்கிருந்து இருக்கிறது? என்னவோ செயலற்ற நிலை, அக்கர்மம். ஆனால் என்ன நடக்கிறது? அப்படின்னு எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்கிறோம். ஆனால் பார்க்கறதுக்கு என்ன இருக்கிற? சாதாரண இவர் என்ன படுத்துட்டே இருக்கிறார், இவருக்கு இவ்வளவு நாமங்களா? ஆனால் சும்மா படுத்திருக்கிறார்களா? அது உள்ளே என்ன இருக்கின்றது? அதனால செயல்ங்கிறது உடலால் செய்யக்கூடியது மட்டும் இல்லை. அப்படி ஒருத்தர் உடலால் ஒன்றுமே செய்யலைன்னா அவர் எந்த செயலும் செய்யலைன்னு நினைக்கக்கூடாது. உள்ளே என்ன இருக்கின்றது? உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலினுடைய செயலை நம்மால் பார்க்க முடியவில்லை. அது என்ன ஆயிடும்? செயலில் செயலற்ற நிலை. புரியறதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கர்மணி அகர்மய பசி. இப்போ உயர்ந்த ஞான நிலையிலிருந்து பார்க்கணும்னா
கர்மணி அகர்மய பஷ்யத்துன்னா ஞானி என்ன பண்ணுறார்? கர்மணி, இந்த உடல் கர்மங்களை செய்கின்றது, மனம் கர்மங்களை செய்கின்றது, இந்திரியங்கள் எல்லாம் உபாதிகள் எல்லாம் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. அகர்மய பஷ்யத்துனா இங்கே அகர்மம் என்றால் ஆத்மான்னு அர்த்தம். இங்கே என்ன அர்த்தம்? ஞானத்தில் என்ன அர்த்தம்? கர்மணி அகர்மய பஷ்யத்துனா கர்மங்களில் யார் ஒருவன் ஆன்மாவை பார்க்கின்றானோ புரிந்து கொண்டு விட்டான். எல்லா கர்மங்களும், ஆனால் ஆத்மாவிற்கு என்ன கிடையாது? எந்த ஒரு கர்மங்களும் கிடையாதுன்னு. கர்மணி அகர்மய பஷ்யத்துன்னு இங்கே அகர்மம்னா ஆத்மான்னு அர்த்தம். அகர்மணி அதே போன்ற அகர்மணி கர்மய பஷ்யத்து, கர்மத்தில் என்ன பண்ணுறாரு? எல்லா கர்மமும் இந்திரியங்கள் எல்லாம் கர்மங்களை செய்யணும், ஆனால் உள்ள என்ன பண்ணுறார்? ஹீ ஸ்டில். இப்போ உள்ள ஒரு கர்மமும் நடக்கும். இத்தனை கர்மங்களை கிருஷ்ணர் செய்தார், உள்ள எப்படி இருந்தார்? எப்பொழுதும் ஒரு சாந்தம், ஒன்றும் நடக்காத மாதிரி இருப்பார். அதே போன்று அகர்மணி, அகர்மத்தில் இந்த ஆத்மாவிலிருந்து தான் என்ன இருந்தது? அகர்மமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தில் இருந்து தான் இத்தனை கர்மங்களும் இவ்வளவு பெரிய சிருஷ்டியும் நடந்திருக்கின்றது. அதனால் இங்கே அகர்மம் என்றால் ஆத்மா. முதல்ல சொன்ன கர்மத்தில் அகர்மம் என்றால் அகாமம்னு அர்த்தம். அங்கே என்ன கிடையாது? அங்கே ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. புரிஞ்சது அந்த வித்தியாசங்கள்? அதனால தான் கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு ச கிருஷ்ண கர்ம கிருத்து. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அப்படின்னு இதுதான் ஞானத்திற்கான மார்க்கம், ஞானத்திற்கான வழி. அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? இதே இந்த கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்ம இதை தான் என்ன பண்ணுறாரு? இன்னும் கொஞ்சம் இது சூத்திரமாக சொல்லிட்டார், அது கொஞ்சம் பாஷ்யமாக அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாஷ்யமாக. புரிந்ததா? இது உங்களுக்கு புரியுறதா? சிந்தித்து பார். அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது நாம் இந்த அத்தியாயத்தை தொடர்வோம். இந்த 6 நாட்கள் இந்த ஞான வேள்வியை ஏற்பாடு செய்த நம்மளுடைய சாஸ்திர பிரதிஷ்டா அம்மா அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசிகளும் எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.